தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல பங்கேற்றுனாலே எல்லா காரியமும் சுலபமா மாறிடும். நீங்க சர்ச்சுக்குள்ள வர்றது முக்கியம் இல்ல, சர்ச்சுக்குள்ள வர்ற உங்களுக்குள்ள ஏதாவது போகணும். நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பெரிய திட்டத்துல நீங்க பங்காளியா இருக்கிறீங்க. பணமோ பதவியோ அது கர்த்தரால வருகிறது, அது நல்லதுன்னு வேதவசனம் சொல்லுது. தேசங்களுக்கு ஆசீர்வாதங்களாக தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். வெறும் செழிப்பை நாம் இங்கு பேசுகிறது இல்லை, செழிப்பிற்கான நோக்கத்தை நாம் பேசுகிறோம். காலையில பரிசுத்த ஆவியானவருடைய ஏக்கத்தை நான் உணர்றேன். எப்படி உணர்றேன்னா, உங்களை நோக்கி உயர்ந்த பதவிகளையும், உங்களை நோக்கி செல்வங்களையும், உங்களை நோக்கி நன்மையான காரியங்களையும் அவர் பாய்ந்தோட பண்ண அவர் விரும்புகிறார். உங்க நல்வாழ்வு தான் முதல் சுவிசேஷம். ஏன்னா எதுக்கு உங்களை குவாலிஃபைடா நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். உங்க பாத்திரம் நிரம்பும். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க, உங்க வாழ்க்கை நிலைகள் மாறியே தீரும். வெற்றிகளை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Yes. Amen. Glory to God. So இந்த காலை ஆராதனைக்கு புதிதாக நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த காலை ஆராதனைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இருப்பீங்கன்னா உங்கள் காரியங்களை உயர்த்தும்படியாக நான் கேட்கிறேன். அருமையான பிரதர், தம்பி, அருமையான சகோதரி, அருமையான அம்மா வந்திருக்காங்க, அருமையான ஐயா வந்திருக்காங்க, அருமையான அங்கே ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. 1 2 3 4 5 6 ஸோ 7 பேர் வந்திருக்காங்க. அந்த பாட்டியம்மா வந்திருக்காங்க. 8 பேர் வந்திருக்கிறாங்க. வரவேற்கிறோம். வெல்கம் டு த ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி சர்ச். இந்த சபைக்கு அல்ல, இந்த குடும்பத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். வார்த்தைகளை கேளுங்க. இன்னைக்கு வந்திருக்கீங்க, உங்கள் நண்பர்கள் மூலமாக வந்திருக்கலாம், இல்லை எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் உங்களை தேவன் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. சபைகளில் அவர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகளை சபையில் கொண்டு வந்து என்ன பண்ணாராம்? விட்டார். சபையில் யாரோ கொண்டு விடல, யார் விட்டாராம்? தேவனே கொண்டு வந்து. என்னங்க வசனம் படிச்சிருக்கீங்களா, படிக்கலீங்களா? படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் பாருங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர், யாருங்க? யாரு? கர்த்தர் அனுதினமும், எல்லாம் சொல்லுங்க, அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில ரட்சிக்கப்படுறவங்கள யாரு கொண்டு வந்து சேர்த்தாலாம்? நான் அவங்கள சேர்த்தேன், என்னால் உங்களை சேர்க்கவே முடியாது. நீங்களாம் சேர்க்கப்படுற ஆளா? அவ்வளோ ஈஸி கிடையாது. பாருங்க, சில பேர்லாம் கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது. ஆமாம், கர்த்தர் தான் சேர்க்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சேர்த்திருக்கிறாரு. ஆமென். அவர் தான் கொண்டு வந்து என்ன பண்றாரா? அனுதினமும். எல்லாம் சொல்லுங்க, அனுதினமும். அதனால ஊழியம் சபாலாம் நடத்துறவங்க யோசிக்கணும், டெய்லி ஆண்டவர் கொண்டு வருவார் ஆட்கள் அப்படின்ட்டு. பைபிளில் போட்டிருக்குதா, போடலீங்களா? எல்லாம் சொல்லுங்க, அனுதினமும். டெய்லி கொண்டு வந்து சேர்க்க விரும்புகிறார். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் யோசிக்கணும், எனக்கும் வாடிக்கையாளர்களை தேவன் அனுதினமும் கொண்டு வருவார் அப்படின்ட்டு. எல்லா ப்ராமிஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வெறும் ஊழியத்துக்கான ப்ராமிஸாகவே மாற்றிட்டோம். அப்படி யோசிக்கக்கூடாது. தேவன் உங்களை ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு ஊழிய, ஒரு தொழில் செய்கிற ஆளாக உங்களை அழைச்சிருப்பாருன்னா, தேவன் அந்த இடத்துல இதே அனாயிண்டிங் உங்களுக்கு வேற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, அனுதினமும் எனக்கு ஆர்டர்ஸ் வரும், எனக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆமென். ஆமாம், உங்களுக்கும் அந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வேலை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, சரி, நீங்கள் சபைக்கு வந்திருக்கீங்கன்னா தேவன் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். போதனையை கேட்குற ஒரு இடமாக இந்த இடம் இல்லாமல் உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிற ஒரு இடமாக அந்த இடத்த என்ன பண்ணியிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் அறியப்படாத ஒரு ஆளாக இருக்காதீங்க, அறியவும் அறியப்படவும். ஆமென். உங்களை வெளிப்படுத்துங்கள். இங்கே இருக்கிறவங்களோட பழகுங்க, இங்கே இருக்கிறவங்களோட பேசுங்க. யாராவது சில பேரோட கனெக்ட் ஆகுங்க. ஒரு ஏரியானா அந்த ஏரியாவில் யாராவது கனெக்ட் ஆகுங்க. அப்படி இணைந்து கொள்ளுங்க. ஏன்னா இருவர் கூடி இருப்பது நலம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை ஜனங்கள் பார்க்காமல் போகிறதுக்கு காரணம் இந்த தனித்து இருக்கிற ஒரு நிலை தான். அப்படி இருக்காதீங்க, இணைந்துருங்க.
ஏன்னா இணைந்து இருக்கிறது கொஞ்சம் 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 கருத்து வேறுபாடுலாம் இருக்கும், பரவாயில்ல, ஆனால் இணைஞ்சிருங்க. கர்த்தர் வந்து அதில் வேலை என்ன பண்ணுவார், செய்வார். இரும்பு இரும்பை கருக்கிடும். த அயன் ஷார்பத் அயன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இரும்பு இரும்பை கருக்கிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன ஷார்ப் பண்ண முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன ஷார்ப் பண்ண முடியும், நான் உங்களை ஷார்ப் பண்ண முடியும். அதனால தான் என் பக்கத்தில் நீங்க இருக்கிறீங்க. உரசி உரசி ஒரு ஷேப்புக்கு உங்களை கொண்டு வராம விடவே மாட்டேன். என்ன இதோ புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவியாக்குவேன் அப்படின்னு இருக்காரு. அதனால பாருங்க, உங்களுக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு நன்மை வரும், உங்ககிட்ட இருந்து ஒரு நன்மை அவருக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் சபையினுடைய முக்கியமான காரியம். அதனால இது போதனைக்கான ஒரு சபை மட்டுமல்ல, இது உறவுக்கான சபையாக இருக்கிறது. அதனால தான் இதை வந்து ஃபேமிலின்னு என்ன பண்ணுறோம், அழைக்கிறோம். அதை பற்றி நாம் படித்து வருகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் எபேசியர் புத்தகத்திலிருந்து சபைனா என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். முதல் வாரம் என்ன படித்தோம், சரி, சர்ச் இஸ் த ஃபேமிலி, முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராகிய கிறிஸ்து. அதுல இருந்து என்ன பண்ணோம் படிச்சோம், சபைனா என்னது, ஒரு குடும்பம் அப்படின்னு படிச்சோம். அடுத்தது என்ன படிச்சோம், இட்ஸ் a பாடி ஆஃப் கிரைஸ்ட். அது எப்படி கிறிஸ்துவினுடைய சரீரமாக இருக்கிறது அப்படிங்கறத என்ன பண்ணோம் படிச்சோம். அடுத்த வாரம் என்ன படிச்சோம், என்னங்க மொத்தமா சொல்றீங்கல்ல, கேட்க மாட்டேங்க. அம்மா சொல்லுங்க, சந்தான அம்மா சொல்லுங்க. அவயங்கள் அப்படிங்கிறது படிச்சோம். ஓகேவா? அந்த சரீரத்தில் நீங்க யாரா இருக்கிறீங்க, அவயமா இருக்கிறீங்க. புரியுதா? அந்த வார்த்தை எல்லாம் புரியுதா? உறுப்புகள். அவயம்னா என்னது, உருப்படாதவங்கிறாங்களா? ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து உறுப்புகள் அப்படிங்கிறாரு. பதில் பார்த்து சொல்லுங்க, உருப்படாதவங்க இல்ல, யாரு, உறுப்புகள். சிலர் கண்ணா இருக்கிறீங்க, சிலர் மூக்கா இருக்கிறீங்க, சிலர் வாயா இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால தான் நீங்க யாருமே புரோஜனமற்றவர்கள் கிடையாது. அப்படிதான் நம்ம இந்த உலகத்துல இருந்தோம். அப்படி இந்த உலகத்துல இருந்த நம்மளை அவரை சேர்த்து கொண்டு வந்து சபையாக இணைத்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு சரீரமாக அவர் நம்மளை என்ன பண்றாரு, இசைவாக செயல்பட அவர் வைக்கிறார். ஆமென். ஸோ போன வாரம் அதுல என்ன நம்ம குறிப்பா படிச்சோம்னா, இந்த பிக் பிக்சர் பத்தி பேசினேன். இருக்குதா? அப்படி ஒன்று சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்களா? பிக் பிக்சர் படிச்சிங்களா? பிக் பிக்சர் என்ன? இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். எல்லாம் சொல்லுங்க, இன் ஹிம், த்ரூ ஹிம், ஃபார் ஹிம். இதான் படித்தோம் போன வாரம். ஒவ்வொரு வாரமும் பைபிள் காலேஜ் மாதிரி இங்கே டீச் பண்ணிட்டு இருக்கோம். சபையில் வர்ற யாருமே பைபிள் காலேஜ் போகலான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு சண்டே சர்வீஸே உங்களுக்கு பைபிள் காலேஜ் மாதிரி தான் நடக்குது. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு புது சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம் 8 மணிக்கு. இப்போ இது 2வது சர்வீஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து முதல் சர்வீஸ்க்கு வந்துட்டு இருந்த ஆளாக இருந்தீங்க. இப்போ இன்னிலேருந்து என்ன ஆயிடுச்சு, 2வது சர்வீஸ்க்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் என்ன பண்ணியிருக்குது, முடிஞ்சிருக்குது. 8 o'clock. இன்னைக்கு புதுசாக ஆரம்பித்தோம், கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சர்வீஸ் வந்து லென்த்தியாக போகும். ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலைகள் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டியதில்லை. இனி 8 மணிக்கு வந்தீங்கன்னா 9:30 மணிக்கு முடிக்கிற மாதிரி ஒரு சர்வீஸு இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக. அதில் ஒரு புதிய தலைப்பில் இன்னையிலேருந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். நோக்கம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறேன். ஒவ்வொன்றை பற்றி தேவன் வைத்திருக்கிற நோக்கம், அதை பற்றி பேசுகிறேன். த பர்பஸ் ஃபார் எவ்ரி திங்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தோடு இருக்குது. ஒவ்வொன்றையா ஒவ்வொரு வாரம் எடுத்து என்ன பண்ண போகிறேன், பேச போகிறேன். இந்த வாரம் நாம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது இன்னைக்கு காலையில் பேசினேன். அதாவது உங்களுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் டீச் பண்ணேன் மார்னிங் சர்வீஸில். ஸோ நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி சர்வீஸில் வராத ஆளாக இருப்பீங்கன்னா சிடியில் இருக்கும், நீங்கள் அதை கேட்கலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூடியூப்ஸில் போடுவாங்க. போன வாரம் நான் பேசின மெசேஜஸும் இந்த வாரம் போகும்போது சிடியில் இருக்கும். இந்த சபைக்கு வர்ற உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வளரணுன்னா தினமும் வார்த்தையை கேட்குற ஆளாக இருக்கணும். ஆமென். இல்லைங்க நான் வந்து நல்ல ஒரு ஃபெய்த்து கிரேஸு பேசுகிற சர்ச்சுக்குள்ளே நான் போயிட்டேங்க அப்படின்ட்டு. நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வர்றது முக்கியம் இல்லை, சர்ச்சுக்குள்ளே வர்ற உங்களுக்குள்ளே ஏதாவது போகணும். 10 ரூபாய் சொல்லுங்கள், நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்களுக்குள்ளே ஏதாவது போதா?
தட் இஸ் த பாயிண்ட். சில சொல்லுவாங்க நான் அங்க போயிருக்கேன் இங்க போயிருக்கேன்பாங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க சார், ஆனா உங்களுக்குள்ள என்ன போயிருக்கு சார்? நான்லாம் எருசலேமுக்கே போயிட்டேன் இயேசு பிறந்த இடத்துக்கு. எங்கெல்லாமா போயிருக்காங்க, நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா அதெல்லாம் உங்க வாழ்க்கையை மாத்தாது. உங்களுக்கு உள்ள என்ன போகுது அதுதான் உங்க வாழ்க்கைய மாத்தும். அதனால உங்களுக்கு உள்ள தேவனுடைய சத்தங்களை, வார்த்தைகளை, வெளிச்சங்களை வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால பாருங்க, தினமும் ஒரு மெசேஜ் கேளுங்க. பென் டிரைவில் கேட்டிங்கன்னா தம்பி போட்டு கொடுப்பான், இல்லைன்னா MP3 கேளுங்க. ஏதாவது ஒரு இதில் தினமும் ஒரு வார்த்தை என்ன பண்ணுங்க, கேட்டுகிட்டே வாருங்க, ஒரு செய்தியை கேட்டுகிட்டே வாங்க. நான் இங்கே வந்து ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பாருங்க, வேதாகம கல்லில் கூட எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, கிடைக்கல அந்த நேரங்களில். ஆனால் சில தரமான தேவ மனிதர்களுடைய புத்தகங்கள், அவங்களுடைய கேசட்ஸ், இதுதான் என்னுடைய முதல் மாதிரி இருந்தது. இதை எடுத்து படித்து கேட்டு, எடுத்து படித்து கேட்டு 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பைபிள் காலேஜுக்கு நம்ம நோட்ஸ் எழுதி கொடுக்குறோம். இங்கே இல்லை, மலேசியா பைபிள் காலேஜுக்கே நம்ம பிரசங்கத்திலேருந்து நோட்ஸ் அங்கே போயிட்டு இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் தெரியும். எப்போவுமே வெளியூர்காரங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும் நம்ம யார் அப்படின்ட்டு. நம்ம பிரதர் தானே, இங்கே பக்கத்தில் நம்ம கொலோனிபுரத்தில் தானே இருக்காப்ல அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் இங்கே நேரடியாக வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. போன மாதங்கள் என்ன நடந்தது, மலேசியாவிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு இங்கே வந்து உட்காந்து இங்கே நோட்ஸ் எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்க. சிடியெல்லாம் மொத்தமாக வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி நம்ம மெசேஜ் போயிட்டே இருந்தது. இப்போ அடுத்த மாதம் நாமளே நேரில் போய் டீச் பண்ண போகிறோம் மலேசியாவில். 10 நாட்கள். பரவாயில்ல, நான் போகிறத நீங்கள் போகிற மாதிரி நினச்சிங்க பாருங்க. அந்த பெருந்தன்மைக்காகவே நீங்கள் பல நாட்டுக்கு போவீங்க. உங்கள் பிரதிநிதியாகத்தான் நான் போகிறேன். ஆமென். ஆமாம், அதனால் சரீரத்தில் ஒரு உறுப்பு போது பாருங்க. நான் நம்புகிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? we have a big calling, மெகா காலிங். இந்த பட்டணத்தில் சபைகளில் ஒரு சபையா இதை இருக்கும்படியாக தேவன் வைக்கல. அநேக சபைகளை ஆசீர்வதிக்கிற சபையாக, பட்டணத்தை மறுரூபப்படுத்துகிற சபையாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கான அழைப்பை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கே வர்றவங்க, இந்த சபைக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. தேவன் அந்த மாதிரியான வெளிச்சங்களை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறார், கொடுத்துட்டே இருக்கிறார். நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பெரிய திட்டத்தில் நீங்கள் பங்காளியாக இருக்கிறீங்க. ஆமென். You are partnering in a big vision. பெரிய ஒரு திட்டத்தில் நீங்கள் பார்ட்னராக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நாம் எல்லாம் இணைந்து இருக்கிறதுனால் பெரிய காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியுது, செய்ய முடியுது. சீக்கிரமே இந்த பட்டணத்தில் 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி மிகப்பெரிய ஆலயமாக நம்முடைய ஆலயங்கள் மாறும். ஒரு சர்வீஸில் 1,00,000 பேர் வந்து கூடுற அளவுக்கு மெகா சர்ச்சாக நம்ம சர்ச் மாறும். கர்த்தர் அதை செய்வார். உங்களை கொண்டு தான் செய்வார். இங்க இருக்கிற உங்களை எழுப்பி, உங்களை கட்டி, உங்களை உருவாக்கி, உங்க தொழிலை ஆசீர்வதிச்சு, உங்க குடும்பத்தை கட்டி, உங்களை கொண்டுதான் அதை அவர் செய்ய போகிறார். ஏன்னா வாக்கே என்ன, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பா. எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருக்கிறது தான். பாத்திரப்பா சொல்லுங்க, ஆசீர்வாதமா இருக்கிறது தான். உங்க தலையை எழுத்து போங்க. எல்லாம் சொல்லுவாங்க, தலையில என்ன எழுதிருக்குன்னு தெரியல பிரதர். ஒருத்தர் அப்படியே சொன்னார், கொண்டாங்க உங்க மண்டையை கொண்டாங்கன்னு அப்படி பார்த்தேன், ஒண்ணுமே தெரியல. நான் சொல்றேன், எனக்கு இந்த தலையில என்ன எழுதிருக்குங்கிறத படிக்கிற ஒரு அபிஷேகம் இருக்கு. அப்படியா? சொல்லுங்க பிரதர். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அதான் உங்க தலையெழுத்து. அப்படிதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆமென். பாத்துல பாருங்க, நல்லா இருக்கிறதான் தலையெழுத்து. ஆமென். இனிமே வந்து இந்த நெகட்டிவ் எல்லாம் இப்படி மாத்திரணும். எல்லாரும் நெகட்டிவா பேசுற விஷயத்தை என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி எடுத்து பேச ஆரம்பிச்சிடணும். பாருங்க, நீங்க நல்லா இருக்கிறது தான் உங்க தலையெழுத்து. திட்டினா கூட போடா போடா, கலெக்டர் ஆகிட்டு போடா அப்படின்ட்டுருங்க. அந்த மாதிரி திட்டுங்க. ஆசீர்வாதத்தை திட்டுங்க. ஆமென். சோ பெரிய அழைப்பு, எல்லாம் சொல்லுங்க, பெரிய அழைப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை செய்ய போறீங்க. அதுல உங்களுடைய பங்குகள், உங்களுடைய திட்டங்கள் நிச்சயமாக இருக்கிறது. போன வாரம் என்ன நான் பேசினேன் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சில காரியத்தை ரொம்ப சுலபமா நீங்க பார்க்கணும்னா ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல பங்கேற்றுனாலே எல்லா காரியமும் சுலபமா மாறிடும்.
பாத்துலப்பா சொல்லுங்க, எல்லாம் ஈஸி ஆகணுமா? அவர் என்ன வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுல ஜாயின் பண்ணிருங்க, எல்லாமே ஈஸி ஆயிடும். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் வே, ரொம்ப ஈஸியான வே. இதுதான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். எல்லாரும் உங்க வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க. புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 12, அதாவது 12ஆம் அதிகாரம் முதல் வார்த்தைகளை படித்தோம். அப்படி இருக்க சகோதரரே, எல்லாம் சொல்லுங்க, அப்படி இருக்க சகோதரரே. சகோதரரேன்னு போட்டிருக்குன்னா அப்போ சகோதரிகளுக்கு சொல்லலையா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா பைபிளில் நிறைய நேரம் அப்படி படிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சகோதரரே அப்படின்னே போட்டிருக்கனால சகோதரிகளுக்கு ஒன்றுமே இல்லை போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவர்கள் ஆளக்கடவர்கள்னு சொல்லிட்டாரு. இன் த பிகினிங் காட் சேஸ், என்ன சொன்னார்? அவர்கள்லாம் யாரு? அவால் ஆளக்கடவர்கள் அப்படி சொல்லலை, அவர்கள். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. இடையில அரசியல்லாம் பேசுறாரு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அரசியல்னே தெரியல பாருங்களேன். அப்போ எவ்வளோ பெரிய ஆட்கள் நீங்கள். அவால் ஆளக்கடவர்கள்னு சொல்லலை, என்ன சொல்லியிருக்காரு? எல்லாம் சொல்லுங்க, அவர்கள் ஆளக்கடவர்கள். ஏமேன். அப்படின்னா என்ன? ஆணும் பெண்ணும் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் 2 பேருக்குமே என்ன கொடுக்குறாரு? ஆளுகையை கொடுக்குறாரு. ஏமேன். இப்போ கவனிங்க, அப்படி இருக்க சகோதரர்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் கொடுக்குறாரு. ஒரு பிக் பிக்சர் பற்றி அவர் பேசுகிறாரு. என்ன பிக்சர் பேசுகிறாருன்னா, அந்த 36வது வசனம், அதாவது 11:36, சகலமும், எல்லாம் சொல்லுங்கள், சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. என்ன சொன்ன? த்ரூ ஹிம், ஃபார் ஹிம், இன் ஹிம். எல்லாம் சொல்லுங்க, அவர் மூலமாகவே, அவருக்குள்ளே, அவருக்காகவே எல்லாமே இருக்கிறது. என்ன இந்த எசன்ஸ் ஆஃப் மெசேஜ் என்ன? போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னதில் எல்லாம் உங்களுடையதே, அதான் பேசணும். ஞாபகம் இருக்குதா? எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் உங்களுடையதே. இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போக முடியாது. போன வாரம் வரலன்னா நீங்கள் மெசேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆல் திங்ஸ் யோர்ஸ், எல்லாமே உங்களுடையதாக இருக்கிறது. என்ன பேசுகிறோன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நிலையிலிருந்து நம்ம பார்க்காம ஆதியில் எப்படி வச்சிருந்தாரு, அது எப்படி திருப்பி பாலாய் போனது, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீண்டும் எல்லாம் எப்படி சரிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த பிக்சரை நான் உங்களுக்கு பேசினேன். இப்போ அந்த மகிமையின் சாயலை நோக்கி நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் போகிறது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ கவனிங்க, அப்போ சபையினுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து அன்னைக்கு வந்து சில காரியத்தை என்ன பண்ண ஆரம்பித்தார், செய்ய ஆரம்பித்தார். நோயை என்ன பண்ணார், நீக்கினார். பேயை துரத்தினார். மனிதனுக்கு வாழ்வை கொடுத்தார். குறைவுகள் என்ன பண்ணார், நிறைவு ஆக்கினார். எங்கேயாவது இயேசு குறைவை ஏற்றுக்கிட்டாரா? என்னங்க, இயேசுக்கிட்ட எத்தனை முறை குறைவு வந்தது. கானா ஊரில் முதல்ல வந்துச்சா? என்ன பண்ணார்? அது அப்படி தான்ப்பா இருக்கும், கம்மியாயிடுச்சா, ஒன்றும் பரவாயில்ல, அப்படியே வாழ்க்கைனாலே ஒரு குறைவு இருக்கத்தானே செய்யும். அப்படி சொல்லியிருக்கலாமா, சொல்லிக்கூடாதா? அற்புதமான செய்தியை இயேசு அன்றைக்கு வழங்கியிருக்கலாம். அவர் தாம் முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமை என்ன பண்ணாராம், வெளிப்படுத்தினார். ஏமேன். ஏராளம் அந்த ஆறாளத்தை அங்கே என்ன பண்ண ஆரம்பித்தார், கொடுக்க ஆரம்பித்தார். ஏமேன். பேதுரு மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அங்கே என்ன நடக்குது, மீன் இல்லை, குறைவு வருதா? உடனே ஏசு என்ன சொன்னார், பேதுருவே, உனக்கு ஏன் மீன் கிடைக்கலன்னா நான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கேன், அதனால தான் கிடைக்கல. நவீனத்தில் சொல்கிறதா இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது பிரதர், உங்கள் பிஸ்னஸ் ஏன் ஒழுங்காக போக மாட்டேங்குன்னா கர்த்தர் உங்களை ஊழியத்துக்காக கூப்பிட்ருக்காரு. எப்படி? இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து நான் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு நாட்டில். கர்த்தர் உங்களை அழைச்சாருன்னா ஏற்கனவே இருந்ததில் ரொம்ப சூப்பராகிட்டு இப்போ வாடா அப்படின்னு கூப்பிடுவார். புரிஞ்சுதுன்னா கைத்தட்டுங்க. ஏன்னா இப்போ நான் நிறைய இடத்துல பார்க்கணும், ஆனா ஊனா என்ன சொல்லிடுறாங்க, சாட்டி ஊழியத்துக்கு போயிடலாம் இருக்கேன் பாஸ்டர், உலகத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே அதை விட பெரிய சேலஞ்ச் இருக்குது, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓஹோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் அப்படின்ட்டு. இல்லை,
அது ஈஸி கஷ்டங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, கடவுள் உங்களை ஃபெயில் ஆக்கி உங்களை ஒன்றுமில்லாமாக்கிலாம் என்ன பண்ணுறது இல்லை, கூப்பிடுறது இல்லை. அப்படி அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைவு வருது, உடனே ஆண்டவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்ல பாருங்கள். என்ன பண்ணுறாரு, குறைவை நிறைவாக்குறாரு. வண்ணாந்தத்தில் உட்காந்துருக்குறாங்க, சாப்பாடு இல்லை. உடனே என்ன சொன்னார், சரி எஞ்சி போங்க, வேறு என்ன பிரசங்கம், ஆவிக்குரிய உணவு கிடச்சிச்சில்ல உங்களுக்கு, சாப்பிட்டீங்களா, 3 நாள் பிரசங்கம் கேட்டிங்களே, அப்படியே போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிடல பாருங்கள். அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, எல்லோரும் என்னங்க சொல்லுங்கள், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி போனாங்க. ஏசுகிட்ட வந்துட்டு எப்படி தான் போனாங்க, திருப்தியாக தான் போனாங்க. பார்த்துலப்பா சொல்லுங்க, நீங்கள் திருப்தியாக போவீங்க. ஆமென். ஆமாம், பழைய ஏற்பாடை எடுத்துக்கோங்க, புதிய ஏற்பாடை எடுத்துக்கோங்க. பாவர்ட்டி இஸ் நாட் காட்ஸ் ஐடியா. எல்லாம் சொல்லுங்கள், பாவர்ட்டி இஸ் நாட் காட்ஸ் ஐடியா. தட் மீன்ஸ் ஏழ்மை, தரித்திரம், குறைவு தேவனுடைய யோசனை அல்ல. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு, எதை வாக்கு பண்ணுறாரு அப்படின்னா, நான் உங்களை வெறுங்கையாய் போக விடேன். எல்லாம் சொல்லுங்கள், வெறுங்கையாய் போக விடேன். ஆனால் கிறிஸ்தவத்தினுடைய ஃபிலாசபி எப்படி ஆயிடுச்சுன்னா, வெறுங்கையா வந்தோம், எப்படி தான் போவோம், காலி ஹாத் ஆயே காலி ஹாத் ஜாயே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெறுங்கையாக வந்தேன், வெறுங்கையாக போவேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் வெறுங்கையாக வந்தடணும், தேவன் சொல்கிறாரு நான் உன்னை வெறுங்கையாய் போக. இது கடவுளுடைய வார்த்தைங்க. யாத்திராமத்தில் தேவன் சொல்கிறாரு கூப்பிட்டு. ஏன்னா இவன்லாம் ஏதோ எகிப்தை விட்டு போனாலே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ சில பேருக்கு என்ன பிக்சர் இருக்குது, ரட்சிக்கப்பட்டாலே போதும் பிரதர் அப்படிங்கிற பிக்சர் இருக்குது. அது கரெக்டான பிக்சரா இல்லையா? கரெக்டு. ரட்சிப்பு முக்கியமா இல்லையா? முக்கியம். எத்தனை பேர் இந்த இடத்துல ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்க, கை தூக்குங்க. இல்லை, அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வந்து ரட்சிக்கப்படலாம். இன்னைக்கு ஆல்டர் கால் எல்லாமே யாரை தான் இருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க தான் இருக்கிறீங்க, அப்படி தானே? என்னங்க, ஆமாம், பட்டுட்டோமா படலையா அந்த மாதிரி டவுட்டில் இருக்கீங்களா நீங்கள்? அந்த மாதிரி டவுட்டில் இருந்தீங்கன்னா முடிஞ்சோடனே என்னை வந்து பாருங்கள். உங்களுக்காக ரட்சிப்பின் ஜெபம் சொல்லித்தரேன். இயேசுவை இருதயத்தில் என்ன பண்ணிக்கோங்களா, ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொண்டவங்க தான் அங்கே உட்காந்துருக்கீங்க. ஞானஸ்தானம்லாம் வாங்கி பரிசுத்த ஆவியெல்லாம் பெற்று தான் என்ன பண்ணியிருக்கீங்க, உட்காந்துருக்கீங்க. இந்த ரட்சிப்பு தான் கடவுளுடைய திட்டம்னு சொன்னதுனால அதுக்கு அடுத்தால என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியவே மாட்டுக்கு. அதுக்கு அடுத்தால என்னன்னு கேட்டால், இயேசு வர்ற வரைக்கும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள் அப்படின்ட்டாங்க. போச்சுப்போ, உன்னை கொடுத்துட்டு இதை காத்துக்கிட்டு வேற இருக்கணுமா? ஐயோ, யாரும் தூக்கிற போகாமல் இதை என்ன பண்ணிட்டு இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், இதுதான் பிளான் அப்படின்ட்டாங்க. அதனால இப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் நினைக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, உங்களை பொன்னோடும் வெள்ளியோடும் நான் என்ன பண்ண போகிறேன், புறப்பட வைப்பேன். எல்லாம் சொல்லுங்கள், பொன்னும் வெள்ளியும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது. இப்போ பாருங்களேன், சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா, உருவாக்கப்பட்டிருக்கிறதா. அப்போ தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றுறதுக்கு தேவன் நிறைய காரியத்தை இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி தேவன் இந்த பூமியில் சகல காரியங்களையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். அதுல பொண்ணு வெள்ளியும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பொண்ணு வெள்ளினா என்ன, ஃபைனான்ஸ், ப்ராஸ்பெரிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இதை வைத்து தேவ திட்டங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். பாருங்களேன், ஒரு 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 வீட்டு மாடியில் அப்படியே நெருக்கத்தில் அப்படியே தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தோம் போன மாதம் வரைக்கும், இல்லையா? இப்போ இந்த மாதிரி விசாலமான ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம். எப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் பாருங்க எப்படி நடந்தது. பொருளையும் பணத்தையும் கடவுள் தருகிறார், அவர் நோக்கத்தை நிறைவேற்றன்னு நம்புறதுனால ₹1,00,000 ஒரு மாதம் இங்கே வந்து செலவு பண்ணுற ஒரு பெரிய இடத்துக்கு தேவன் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் பாருங்கள், இந்த இடத்துல ஒவ்வொரு வேலையாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய காரியங்கள் பண்ணுறோம். இது வரைக்கும் 10 lakhsக்கு மேலே இந்த இடத்துல மட்டும் செலவு பண்ணியிருக்கிறோம். 10 லட்சமா? ஒரு நாளும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமலே செலவு பண்ணுவோம். ஆமென். ஏன்னா நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்கறதுக்கு வரல. சொல்லுங்கள் பிரதர், எத்தனை லட்சம் செக் எழுதணும்னு செக் புக்கோடைய வந்தீங்க நீங்கள்? அப்படி எத்தனை பேர் வந்தீங்க? அப்படி யாரும் வரல.
பிரதர், நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இந்த ஜனவரி மாதம், சரி இந்த ஜூன் மாதம், கத்தர் ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுப்பாரா, அதை பிடிச்சிக்கிட்டே நான் போயிடலான் இருக்கேன். அப்படி தான் நீங்கள் வரீங்க, அப்புறம் எப்படி நான் அவங்ககிட்ட அதை சொல்ல முடியும்? அப்போ நான் என்ன சொல்ல முடியும்னா, எனக்கும் தேவை இருந்தது, அதை தேவன் எப்படி சந்திச்சாரு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தர முடியும். என் தேவன், நான் ஒரு தேவனை அறிந்திருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரு? தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். My God shall supply all my needs according to his richness and glory in Jesus Christ. எப்படி என்னுடைய தேவைகளை என் தேவன் சந்தித்தார், அந்த தேவனை நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்தான் உங்கள் தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் தேவைகளை சந்திக்கிறவர். ஆமென். பாருங்க, நான் நிறைய காரியங்கள் இன்னும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தேவனிடத்தில். ஆனால் சில காரியங்களை நான் தேவனிடத்தில் பார்த்துருக்கிறேன். அதில் குறிப்பாக ஒன்று என்னன்னா, எப்பேற்பட்ட குறைவில் இருந்தாலும் தேவன் அதை நிறைவாக்க வல்லவர் என்பதைத்தான். அல்லேலூயா. எப்படியோ ஆரம்பிச்சு எப்படியோ பண்ணோம், இன்னைக்கு நிரப்பி கொண்டே இருக்கிறார். இந்த சின்ன கூட்டம் பெருகிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, தேசங்களுக்கு ஆசீர்வாதங்களாக தேவன் உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய யூடியூப்ஸு நம்ம பண்ணுற ஒவ்வொன்று மூலமாக எங்கெல்லாமோ இருந்து ஜனங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். நான் சொல்ல விரும்புகிறேன், என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் பங்கேற்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவன் நிறைய காரியத்தை இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அதை எல்லாத்தையுமே சபை என்ன பண்ணிட்டு கெட்டதுன்னு சொல்லிட்டு, எதெல்லாம் கெட்டதுன்ட்டாங்க? பதவி கெட்டது, பணம் கெட்டது, மீடியா தொலைக்காட்சி இதெல்லாம் என்னது கெட்டது, எல்லாமே கெட்டதுன்ட்டாங்க. சீ, இந்த பழம் புளிக்கும். கதை தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும்? சீ, இந்த பழம் புளிக்கும் கதை. ஒரு நரி இருந்துச்சான், தெரியுதா உங்களுக்கு? 3ஆம் கிளாஸா 4ஆம் கிளாஸா என்னப்பா? அதுக்கு எது சாப்பிடணுன்னு ஆசை? திராட்சை பழத்தை சாப்பிடணுன்னு ஆசை. ஸோ அது ஏறி ஏறி பார்த்துச்சு. கடைசியில் என்ன பண்ணவே இல்லை, எட்டவே இல்லை. உடனே ஊர் புறம் சொல்லிடுச்சு, சீ இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு. இது போய் என்ன பண்ண முடியல, எடுக்க முடியாதனால இது என்னத்தை பரவிட்டு, துர்ச்செய்தியை பரப்பிடுச்சு. சீ அது புளிக்கும். பாருங்க, அது மாதிரி தான் சபையிலையும் மக்கள் இருதயங்களில் என்ன விதைக்கப்பட்டுட்டுனா, செழிப்பு தப்பு, உயர்வுகள் தப்பு, பதவிகள் தப்பு. இப்போ நமக்குலாம் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஏரியாவுக்கு ஒரு சர்ச்சு வந்திருக்கு, அது பணக்கார சர்ச்சாம். சும்மா ஒரு 15-20 கார் வர்றதுக்கே இப்படி யோசித்தாங்கன்னா, நாளைக்கு ஹெலிகாப்டரே வரும். ஏர்போர்ட்டே வரப்போகுது திருநெல்வேலிக்கு. ஆமென். நிச்சயமா நான் சொல்றேன், ஐ அம் நாட் ஜோக்கிங். நிறைய பேர் நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், சும்மா இல்லை. பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து பெருகுகிற ராஜ்யமாக இருக்கிறது. ஆமென். அது சின்ன விதையா இருக்கும், ஆனா அது வளர்ந்து 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 பூமியில் இருக்கிற சகல விருட்சத்திலையும் பெரிய விருட்சமாக அது மாறும். இன்னைக்கு நீங்க கேட்கிற தேவனுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு உங்களுக்குள்ள வந்திருக்குது. அது எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்குது? வளர்ந்து பெருகுகிற ராஜ்யமா இருக்குது. உங்களுடைய தரித்திரத்தை தின்னுடும், அது உங்களுடைய வியாதி அதை தின்னுடும், உங்க குறைவு அது தின்னுடும். கடைசியில் பார்த்தா நன்மை வளர்ந்து இருக்கிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். அப்போ பாருங்க, தேவனுடைய திட்டத்துக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம விளங்கி கொண்டால்தான் இதில் நாம் பங்கேற்க முடியும். நாம் இதை தப்பு தப்பு தப்புன்னு என்ன பண்ணிட்டோம், சொல்லிட்டேன் போயிட்டோம். எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு நல்லது. எல்லாம் சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி இஸ் குட், இட்ஸ் நாட் ஈவில். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? கத்தருடையதுங்க. அப்புறம் கெட்டதுங்க. கெட்டதையா கத்தர் வச்சிருக்காரு? என்னங்க குழப்புறீங்க? வெள்ளியும் பொண்ணும் யாருடையதான்? கத்தருடையது. அப்புறம் அது கெட்டதுங்கிறது என்னங்க? கத்தருடையதுன்ட்டு அப்புறம் எப்படி கெட்டதுன்னு சொல்ல முடியும்? கத்தருடையது எப்படி கெட்டதா இருக்க முடியும்? வேதவசனம் சொல்லுது, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறதாம். யாராலே வருதான்? தேவனாலே வருதான். அப்ப தேவனாலே வருதுன்னா அது எப்படி கெட்டதா இருக்க முடியும்? எல்லாம் சொல்லுங்க, தேவன்ட்டு இருந்து வர்றது நல்லதா இருக்கு.
யாக்கோபு சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து என்ன பண்ணுது, இறங்கி வருது. அப்போ ஐஸ்வர்யம் கனமும் யாரால வருது? பணமோ பதவியோ அது கர்த்தரால வருகிறது. அது நல்லதுன்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த பணத்தையும் பதவியையும் தேவ நோக்கங்களை திட்டங்களை புரிந்து கொண்ட பிள்ளைகள் கையிலே அது இல்லை. தட் இஸ் த ப்ராப்ளம். அது யார் கையில் நிறைய இருக்கு? வேதவசனமே சொல்லுது, துன்மார்க்கன், தேவனுடைய நோக்கங்களை விளங்காதவன், தனக்கு மாத்திரமே செல்வத்தை வைத்துக்கொள்ள விரும்புகிறவன் கையில் என்ன இருக்குது? நிறைய வச்சிருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறாருன்னா, அதெல்லாம் எடுத்து அவர் பிள்ளைங்க கையில் கொடுக்கணுங்கிறது அவருடைய யோசனையும் திட்டமுமாக இருக்கிறது. எப்போ அது உங்கள் கையில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, அவர் என்ன யோசனை திட்டம் வச்சிருக்காருன்னு நீங்கள் விளங்கிக்கும் போது துன்மார்க்கனுடையதை எடுத்து அவர் உங்கள் கையில் கொடுக்க ஆரம்பிப்பார். நீங்களே ஒரு துன்மார்க்கன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொடுக்க மாட்டார். விளங்குதுங்களா? அதுக்கு பெட்டர் அவனாவது வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருவார். பி எ குட் ஸ்டீவர்ட். நீங்கள் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதவசனம் சொல்லுது, துன்மார்க்கனின் ஆஸ்தி நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா. அப்போ நான் நம்புகிறேன், என்ன நம்புகிறேன்னா, துன்மார்க்கன் சேர்த்து வச்சுட்டான், அவன் வேலையை அவன் முடிச்சிட்டான். பாருங்க, பத்தில் சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சீங்களே இல்லையோ, அவன் வேலையை நல்லாவே பண்ணிட்டான். சேர்த்து பயங்கரமாக சேர்த்து வச்சுருக்கான். எந்த அளவுக்குன்னா, எரிக்கிற அளவுக்கு பணம் இருக்குது நம்ம நாட்டில். இப்போ கர்த்தர் இதை டேன் பண்ணி விடணும்னு விரும்புகிறார், இதை கரெக்டான இடத்துக்கு திருப்பணும்னு விரும்புகிறாரு. ஆனால் இங்கே ஒரு 100 ரூபா கொடுத்து பார்ப்பாரு, இது அதுக்கே மயங்கிரும். எதுக்கு? 100 ரூபாய்க்கு தாக்கு பிடிக்காது. ஐயோ, ஒரு கூடுதலாக ஒரு 2000 வந்திருக்கக்கூடாது, உடனே பாட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு போகிறது. இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துடக்கூடாது, இந்த தெரு என்ன விலைன்னு கேளு. இது இருதயம் பூரா வேற மாதிரி போயிடுறது. அப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லை, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக நான் மாறாததுனால அது நம்மக்கிட்ட வரமாட்டுக்கு. என்றைக்கு நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்களை நோக்கி தேவன் பதவிகளையும் பணங்களையும் திறந்து விட விரும்புகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இப்போமே உங்கள் கையில் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பார், இதை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறாரு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன என்ன பண்ணுறாராம், அநேகத்துக்கு அதிகாரியாக வைக்கிறாராம். இந்த கொஞ்சத்தை வச்சு என்ன பண்ணுற நீங்கள் நினைக்கலாம், பணம் நான் அப்படி இல்லை, அவர் தான் உங்கள் கையில் கொடுத்துருக்காரு, என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறாரு. ஏன்னா இருதயத்தை தெரியணும்னா பணத்தை உபயோகப்படுத்துகிற முறையை பார்த்தாலே இருதயம் என்ன பண்ணிடும், தெரிய ஆரம்பிச்சிடும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பேசிகிட்டு இருக்கிறேன், தேவனுடைய நோக்கங்களுக்காக எல்லாம் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நோக்கத்துக்காக எல்லாமே இருக்குது. மீடியா இருக்குது, அரசியல் இருக்குது, பதவிகள் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற பொன் வெள்ளி மதிப்புகள் அதிகாரங்கள் எல்லாமே அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, அதை நிறைவேறும்படியாக இருக்கிறது. ஆனால் இது அவருடைய பிள்ளைங்க கையில் இருக்கணுங்கிறது அவருடைய யோசனையும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கையில் இருக்கிறத தேவன் விரும்புகிறார். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் களி கூறும். ஆமென். யார் நல்லா இருந்தா பாத்துலப்பா சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற. ஆனா நீதிமான் நல்லா இருந்தாதான் பட்டணமே என்ன ஆகும், களி கூறும். ஆனா நீதிமான் தான் நீதிமான் என்றும் கடவுள் இப்படிப்பட்ட நோக்கங்களை வச்சிருக்கிறாரு, அதுக்காக வாழணுங்கிறதும் புரிஞ்சுக்காத போது என்ன ஆகிடும், வேற யார் கையிலே இருக்கும், வேற யாராவது வச்சுருப்பாங்க, தப்பாக அது என்ன பண்ணப்பட்டிருக்கும், பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். சில நேரம் கோபம் வருது இல்லையா, யார் இவங்களால அந்த பதவியில் வச்சாருன்ட்டு வருதா வரலையா? அந்த மாதிரியான கோபங்கள்லாம் உங்களுக்கான தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியான நபர்கள் வரும் வரை சரியானது தவறான ஆட்களிடமே இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புரிஞ்சு சொல்லுங்க. சொல்லுங்க. சரியானது சரியானவர்கள்
வருகிற வரை சரியானது. விளங்குதுங்களா? சவுல் வந்து சரியான ஆளா? இல்லை. ஆனால் அவனை ஏன் பதவியில் வச்சாரு? ஏன்னா சரியான தாவீது வர்ற வரைக்கும் சரியானது தவறான ஆள் கையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இருக்கிறதுல எது பெட்டர்னு பார்த்து அவங்க கையில் கொடுத்துட்றாரு. உள்ளத்தில் தான் வளரல, அட்லீஸ்ட் சரீரத்திலேயாவது வளர்ந்துருக்கான்னு சவுல் கையில் தூக்கி பதவி கொடுத்துட்டாரு. விளங்குதா? ஆனால் தாவீது வர்ற வரைக்கும் அது இருக்குது. அது மாதிரி தான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம் இருக்குது பாருங்க, கானான். அதை யார் வச்சிருந்தா? கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க? எதை வச்சிருந்தாங்க? கானான வச்சிருந்தாங்க. ஆனால் கானான் யாருக்கான இதுன்னு தேவன் சொல்றாரு? அவருடைய ஜனத்துக்கான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அப்போ இவங்க கையில் ஏன் இருந்தது? இவங்க கிளம்பி இருதயத்தையும் மனதையும் தயார் பண்ணிட்டு போகிற வரைக்கும் மெயின்டெனன்ஸுக்காக விட்டு வச்சிருந்தார். அலங்குதான் தெரில. தேவ பிள்ளைகள் தேவ நோக்கத்தை புரிந்து எழும்புகிற வரை பதவிகளும் பணங்களும் சில பேர் கையில் மெயின்டெனன்ஸுக்காக கொடுத்துருக்கிறாரு. என்னைக்கு நீங்கள் அதை விளங்கிக்கிறீங்களோ அன்றைக்கு உங்களை நோக்கி அவைகள் திருப்பப்படும் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் சபைக்கு எப்படி போயிடுச்சுன்னா, சபைக்கு தரிசனமே இப்போ எப்படி போயிடுச்சுன்னா, அதெல்லாம் என்னத்துக்குங்க, பொண்ணு வெள்ளி என்னத்துக்குங்க, பதவியெல்லாம் எதுக்குங்க, ஜெபமே பண்ணுறது ஆண்டவரே ஒன்றும் வேண்டாம். அப்படி யாராவது ஒருத்தர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பார்த்தீங்களா ஆசீர்வாத பிரசங்கம் வந்துட்டு அப்படின்றாங்க. அப்போ வாங்க நான் சபிக்கிற பிரசங்கம் பண்ணுறேன். நான் வெறும் ப்ராஸ்பெரிட்டியை நாம் இங்கே பேசுறது இல்லை. த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, வெறும் செழிப்பை நாம் இங்கே பேசுகிறது இல்லை, செழிப்பிற்கான நோக்கத்தை நாம் பேசுகிறோம். சும்மா கடவுள் உன்னை செழிக்க வைக்கிறார் அப்படி சொல்றது இல்லை. ஏன் தேவன் உன்னை செழிக்க வைக்கிறார்னா, உன் மூலமாக ஒரு தேசத்தை, ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிப்பதற்காக உன்னை செழிக்க வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நோக்கம் நிறைந்த செழிப்பை நாம் பேசுகிறோம், நோக்கம் நிறைந்த உயர்வுகளை நாம் பேசுகிறோம், நோக்கம் நிறைந்த விதத்தில் அது செய்யப்படணும். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சொல்லிட்டே இருக்கிறோம். ஏன்னா இங்கே வர்ற உங்களுக்கு கரெக்டாக தெரியணும். வெளியில் கொஞ்சம் பேர் ஏதாவது பேசுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன ஆயிடணும்? தெளிவாயிடணும் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. செழிப்புங்காங்க, காருங்காங்க, வீடுங்காங்க. இல்லை, நீங்கள் முதல்ல நல்லா இருக்கணும். இயேசுவை நம்பி இவன் நல்லா இருக்கிறாங்கிறது தான் முதல்ல நீங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷமாக இருக்கிறது. இயேசுவை நம்பி இங்கே பாரு இவன் அப்படியே அலைகிறான்னா அப்புறம் அது என்னது? நீங்கள் அங்கே போய் இயேசு வருகிறாருன்னா நீ முதல்ல போப்பா அப்படின்றாங்க. பாத்துலப்பா சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கிறது தான் முதல் சுவிசேஷம். சுவிசேஷம்னா ஏதோ ட்ராக்ஸை கொடுக்கறதும் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் கிடையாது. சும்மா வாயில் வடச்சு விடக்கூடாது. உங்களை பார்த்தா தெரியணும் கர்த்தரை நம்பி எப்படி இருக்கிறான். அதில் அப்படியே மிளந்துக்கிட்டே போகிறானே, என்னமோ வேலை செய்யுத. சும்மா அப்படி போனால் சைக்கிள்னா, காருங்க, வீடுங்க, சம்திங் என்னமோ நடக்குது. வேற ஒரு மாதிரி குடிச்சிட்டு ஒரு மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தால் பார்த்தா ஆள் வேற மாதிரி இருக்கான். பிள்ளைங்களோட மனைவியோட நல்ல சந்தோஷமாக இருக்கான். பார்த்தா ஏதோ ஆகுத சம்திங். அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. உங்கள் நல்வாழ்வு தான் முதல் சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் காஸ்பலு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கிறது தெரியாமல் நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தை யாரும் என்ன பண்ண போகிறது கிடையாது, நம்ப போகிறத கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், இந்த பட்டணத்தில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை. கர்த்தர் வந்து இப்போ உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் ஏதோ உட்காந்துருக்கிறதா நானும் பார்க்கல, கர்த்தரும் பார்க்கல. எப்படி பார்க்குறாரு? நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த பட்டணமே உட்காந்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா உங்கள் ஒவ்வொருவருடைய நலனின் மூலமாக ஆயிரமான மக்கள் தேவனிடத்தில் திரும்ப போகிறார்கள். ஆமென். வாசிக்கப்படும் நிருபங்கள் நீங்களே அப்படிங்கிறார். You are the epistles of God. நீங்கள் தான் நிருபம். உங்களை பார்க்கும்போதே வாவ், ரைட், தேவன் ஒருத்தர் இருக்கிறாருப்பா, இவர் ஆசீர்வதிச்சு இவர் உயர்த்துறாருன்னா எந்த தேவன் என்ன பண்ணுவார் செய்வாருங்கிறது தெரியும் பாருங்க. அப்போ கவனிங்க, இதெல்லாம் கெட்டதுன்னே சொல்லி வச்சுட்டாங்க. இது கெட்டது இல்லை, இது ரொம்ப நல்லது. இது உங்கள் கையில் இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கையில் இருக்கிறது நல்லது? பைபிள் ஒருத்தன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு அதை கொடுத்துடாதீங்க, அளவா கொடுங்க, நிறைய கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை யாருன்னு கேட்டுருவேன் அப்படிங்க. எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க.
தெரியுமா அந்த மாதிரி ஜெபம் உங்களுக்கு? பைபிள் ஒருத்தன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு ரொம்ப கொடுத்துடாதீங்க, அது மாதிரி பட்னியாகவும் போட்டுறாதீங்க. இது ஜெபமா என்னன்னே தெரியல. பட்னியாக போட்டிங்கன்னா நான் திருடிடுவேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓவராக கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாருன்னு கேட்டுருவேன். எப்படி? சிலர் அந்த ஜெபத்தை தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. என் படியை எனக்கு அளந்து தாரும். இது வரைக்கும் அளந்து கொடுத்துட்டுருக்காரா? கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அதான் ஜெபமே, அளந்து தாரும் ஆண்டவரே. நான் உங்ககிட்ட ஒன்று நிறைய கேட்கல, இந்த கடைசி வரைக்கும் எனக்கு தந்தா போதும். இதுதான் ஜெபமே. கடைசி வரைக்கும் எதிலே ஓடுது? ஏன் ஒரு பிரியாணி போட்டு நான் கேட்கக்கூடாதா? அதே கஞ்சி தான். பைபிளில் வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை பற்றி அந்த நீதிமொழிகளில் போட்டிருக்குது. தெரியுமா அந்த மனுஷனை பற்றி? அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா பாருங்க, நீதிமொழிகள் இந்த ஜெபம் தெரியும் பாருங்க, அந்த ஜெபத்தை பண்ண ஆள் யாருன்னு பாருங்க. அது 7வது வசனத்தை தான் அந்த ஜெபம் இருக்குது. 2 மனு உம்மிடத்தில் கேட்டேன், 2 மனு கேட்டேன். 2 மனு என்ன பண்றாரு? கேட்குறாரு, நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். எவ்வளோ ரெய்மிங்காக பேசுகிறான் பாருங்க. 2 கேட்குறேன், நான் மரிக்கிற வரைக்கும் அதை என்ன பண்ணுங்க, மறுக்காம தாங்க. என்னன்னா அங்கே பாருங்க, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. குழப்புறான் பாருங்க. தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க, எதையும் கொடுத்துடாதீங்க, ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவன் ஒரு லாஜிக் சொல்கிறான் பாருங்க. அவனும் ஒரு லாஜிக் வச்சுருக்கான். என்ன லாஜிக் சொல்கிறான் பாருங்க, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை. இதை படிக்கும்போது என்ன ஒரு பக்தியான ஜெபம். அப்படி தோணுதா தோணலையா? நிறைய பேருக்கு அப்படி தான் தோணும். ஓ என்ன ஒரு, இந்த உலகத்திலே இவனை மாதிரி பரிசுத்தமான வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அந்த ஆள் யாருன்னு பாருங்க, 30வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 30வது அதிகாரம் 2வது வசனம் யாருடைய ஜெபம்னு பாருங்க. அது மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். இது யாருடைய ஜெபம்? மூடனுடைய ஜெபம். ஒரு குரூப்ஸில் வந்து என்ன நீங்கள் செழிப்புன்னு பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், அப்போ உங்களுக்கு யாருக்கெல்லாம் செழிப்பு வேண்டாமோ கீழே என் அக்கௌண்ட் நம்பர் போடுறேன், எல்லா பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்னு. கொஞ்சம் பேர் அமைதி ஆகிட்டாங்க. இன்னும் சில குரூப்பு அது வந்து பணம் வந்து கெடுத்து விடும், பணம் வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மூடனுக்கு செல்வம் தகாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதுக்கப்புறம் யாருமே பேசலை. பதிலப்பா சொல்லுங்க, மூடனுக்கு செல்வம் தகாது. நீங்கள் எப்படி? நம்ம ஞானவான் தான். மூடனுக்கு அது என்ன பண்ணாதான், தகாதான். ஏன்னா அவனால் அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. தண்ணியும் கெடுப்பான், ஊரையும் கெடுப்பான். தண்ணியும் கெடுத்து ஊரையும் கெடுக்கிற ஆள் கையில் அது கொடுக்கறது பிரயோஜனமே கிடையாது. மூடனுக்கு தகாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் தேவ ஞானத்தெல்லாம் பெறுறீங்க, அப்போ உங்களுக்கு அது தகுது இல்லையா? எத்தனை பேர் உங்களுக்கு ஐஸ்வர்யம் தகுங்கிறீங்க? ஏன்னா எதுக்கு உங்களை குவாலிஃபைடாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் உங்ககிட்ட வர ஆரம்பிக்கும். இட் இஸ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரமாணம் எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் எதுக்கு உங்களை தகுதியாக நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களிடத்துல வரும். நீங்கள் எதுக்கெல்லாம் உங்களை தகுதி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களிடத்துல என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. இப்போ கவனிங்க, அவன் சொல்கிறான், மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை, நான் ஞானத்தை கற்கவும். ஞானத்தை கற்கலை, மனுஷனுக்கு ஏற்ற புத்தி இல்லை, அப்புறம் பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. இது எதுவுமே இல்லை. அந்த ஆளுடைய ஜெபம் அது. அப்போ பாருங்க, ஐஸ்வர்யத்தை எதிர்த்து வேதம் பேசலை, உயர்வுகளையும் நன்மைகளையும் எதிர்த்து வேதம் என்ன பண்ணலை, பேசலை. அது என்ன பேசுதுன்னா, இது எல்லாம் அவருக்காகவும் அவருடைய நோக்கங்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் பேசுகிறது. எல்லாம் சொல்லுங்க, நல்ல காரியங்கள், வீடுகள், நிலங்கள், சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள், பதவிகள், உயர்ரகமான காரியங்கள் அனைத்தும் தேவனுடைய நோக்கங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். இதை நம்ம முதல்ல நம்பணும், விசுவாசிக்கணும். அப்பதான் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் உங்களை என்னை நோக்கி திருப்ப ஆரம்பிப்பார்.
ஆமென். நீங்கள் இப்படி ஒரு ஊழியத்தை செய்கிறோன்னா எவ்வளவு காரியங்கள் பண்ணுறோம் பாருங்கள். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறீங்க, எந்த நாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறாங்க. எந்த நாட்டிலேருந்து பணம் வருது? ஏதாவது வெள்ளைக்காரங்க அட்ரஸ் உங்கள்கிட்ட கிடைக்குமா? எனக்கு ஒரே ஒரு வெள்ளைக்காரரை மட்டும் தெரியும். அவர் இயேசு. அவர் வெள்ளையாக தான் இருப்பார். அவர் தான் கொடுக்குறாரு. ஆமென். அவர் அட்ரஸ் வேணா தரேன் நான். பொன்னும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது. அல்லேலூயா. யாரையும் நீங்கள் போய் பிடிக்க வேண்டியதில்லை. சரியான காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா வர வேண்டியது உங்களை தேடி அது வரும். அதுக்கு அவர் பொறுப்பாக இருக்கிறார். ஆமென். என்ன சொல்கிறாரு? நன்மையும் கிருபையும் உன்னை என்ன பண்ணும்? எல்லாம் சொல்லுங்கள், உங்களை தொடரும். பார்த்துலப்பா சொல்லுங்கள், உங்களை தொடரும். உங்கள் பின்னாடி அது வர காத்திருக்கு. நீங்கள் தேவ நோக்கத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா, இது அத்தனையும் உங்கள் பின்னாடி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒரு ட்ரைனிங் மாதிரி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காரு, சின்ன பொறுப்பு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு பொறுப்பே இல்லாமல் யாரும் இருக்கீங்களா? யாராவது உங்களை பார்த்து சொல்கிறாங்களா பொறுப்பே இல்லாமல் இருக்கான் அப்படின்ட்டு? எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு. ஒரு மாணவனாக ஒரு பொறுப்பு இருக்குது, படிக்கிற வேலையை கொடுத்துருக்காரு. குடும்ப தலைவனுங்கிற பொறுப்பு இருக்குது. சில கம்பெனி, சில வேலையில் சில காரியத்தை செஞ்சிட்ருக்கிறீங்க. கடவுள் என்ன சொல்கிறார் தெரியுமா? அநீதியான உலக பொருட்களில் ஒருவன் உண்மையாக இராவிட்டால் அவனை நம்பி யார் பரம காரியத்தை கொடுப்பார்? அப்படின்னா என்ன? லீஸ் திங்ஸா? எல்லாம் சொல்லுங்கள், மணி பொசிஷன் இஸ் a least things in the kingdom of God. least thingனா என்ன? உலகத்தில் தான் அது ரொம்ப பெருசு. தேவனுடைய ராஜ்யத்தில் அது என்னதான்? ட்ரையல் வெர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. சில என்ன கேட்டாங்க, ஏன் ரொம்ப நல்ல காரை வாங்காமல் எடுத்த உடனே ஏன் நல்ல காராக வாங்கினீங்க, எக்ஸெண்ட் ஏன் வாங்கினீங்க, ஏதாவது சாதாரண ஒரு காரு செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்கியிருக்கலாம்லான்ட்டு. நான் சொல்கிறேன், எக்ஸெண்டே ட்ரையல் வெர்ஷன் தான். லீஸ்டே அதான், ஆரம்பமே அப்படி தான். எத்தனை பேர் விளங்குதுன்னு தெரில. விளங்குதா? புரியுதா? கொஞ்சம் பேர் புரியல. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் லீஸ் திங்ஸ் எதுவும்? பணம், பதவி, இந்த மாதிரி காரியம்லாம் எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. இதை கொடுத்து பார்க்குறாரு. இதுக்கேன்னா அப்புறம் பரம காரியம்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்கவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறாரு? அநீதியான இந்த பொருட்களில் நீ உண்மையாக இருந்தனா உன்னை நம்பி பரம காரியங்களை தேவன் கொடுப்பாராம். அல்லேலூயா. இன்னும் உயர்தரமான தேவனுடைய காரியங்கள் உங்களை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கொஞ்சம் காசு கொஞ்சம் இது வந்துட்டாலே போதும், ஆள் ஒரு மாதிரி ஆகிடுறது. ஒரு வேலை கிடச்சிரும் பாருங்க, ஆள் அப்புறம் பார்க்கவே முடியாது. சின்ன சின்ன காரியங்களை நம்ம இருதயத்தை என்ன பண்ணிடுது? திசை திருப்பி விட்டுருது. அதனால தான் சிலர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லை பிரதர், வேலை இல்லாத போது ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தார், இப்போ வேலை கிடச்சதுக்கப்புறம் சர்ச்சில் பார்க்கவே இல்லை. காசு இல்லாத போது வந்தார், இப்போ காசு வந்தவொடனே பணம் அவர் என்ன பண்ணிட்டு மாற்றிட்டு அப்படிங்காங்க. பணம் யாரையும் மாற்றாது, பணம் அவர் யாருங்கிறத காட்டி கொடுக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரில. எல்லாம் சொல்லுங்கள், பணம் ஒருவரையும் மாற்றுவதில்லை. பணம் உள்ளே யார் இருந்தாருங்கிறத வெளியில் காட்டி கொடுக்கு. ஆமென். கொஞ்சம் காசு கொடுத்தா தெரிஞ்சிடும் ஆள் யார் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பதவியில் உட்கார வைங்க, ஆள் யாருன்னு தெரியும். சின்ன வெற்றி ஒன்று வரட்டும், ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும். அந்த ஆள் உள்ளே தான் இருப்பார். ஆனால் எனக்கு மட்டும் சொல்லுவாங்க பாருங்கள், என்ன பூனைக்கு யானைக்கு ஒரு காலம் வந்தா, அப்போ காலத்துக்காக ஆள் வெயிட்டிங், வந்துச்சுன்னா ஆள் வேறு மாதிரி தான். அப்போ இது எல்லாமே என்னென்னா நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறதுக்காக பார்க்குறாரு. இப்போ கடவுள் எப்படி ஏங்கிட்டு இருக்கிறாருன்னா, இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஏக்கத்தை நான் உணர்றேன். எப்படி உணர்றேன்னா, உங்களை நோக்கி உயர்ந்த பதவிகளையும், உங்களை நோக்கி செல்வங்களையும், உங்களை நோக்கி நன்மையான காரியங்களையும் அவர் பாய்ந்தோட பண்ண அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதெல்லாம் உங்களை நோக்கி புறப்பட்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சின்னவன் 1000 வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப எல்லாமே எதுக்காக இருக்கு? தேவனுடைய திட்டத்துக்காக. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய நோக்கத்திற்காக சகலமும் இருக்கிறது. ஆமென். அதனால தான் சொல்லுது, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கெண்டும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா? உருவாக்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் உண்டாக்குனதெல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
அவர் சொல்றாரு, எப்போ அதெல்லாம் திட்டாத, அதெல்லாம் வச்சதே யாரு? நான் தான் என்ன பண்ணியிருக்கேன், வச்சிருக்கேன், நான் தான் உருவாக்கி இருக்கிறேன், ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கி இருக்கிறேன். அதெல்லாம் வச்சு தான் சில காரியம் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஒருத்தர் சொன்னார், இந்த எகிப்திலிருந்து இந்த பொண்ணு வெளியையும் இவங்க எடுத்துட்டு வந்ததுதான் பிரச்சனை பிரதர். இவங்க மட்டும் அதை எடுக்காம வந்திருந்தாங்க, இந்த பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சிருக்க மாட்டாங்கல்ல. கதை எத்தனை பேருக்கு தெரியுது? சில பேர் எந்த எகிப்து எந்த பொன் கண்ணுக்குட்டி அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்க அருமையான ஆட்கள், விளங்குதுங்களா? அப்படி சொல்றாங்க. அதை எடுத்துட்டு வர போய் தான், அதுதான் கேடு பாருங்க. அதனாலதான் எங்க சபையில ஒரு ஆளையும் அதை தொட விடுறது இல்லை. யாரும் அதை எடுத்துடாதீங்க பாருங்க, அப்புறம் நீங்க ஒரு நாள் கண்ணுக்குட்டி செஞ்சிருவீங்க அப்படின்ட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பொண்ணு இருந்ததுனால தான் ஆசரிப்பு கூடாரமும் கட்டினாங்க. விளங்குதான்னு தெரியலீங்களா? அந்த பொண்ணு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ஆசரிப்பு கூடாரமும் கட்ட முடியாது. இப்ப பிரச்சனை பொண்ணு கிடையாது, பிரச்சனை இருதயம். இருதயம் தேவ நோக்கத்தை புரிஞ்சிருந்தா அந்த பொண்ணை வச்சு ஆசரிப்பு கூடாரம் கட்டும். இருதயம் தேவ நோக்கத்தை புரியலன்னா அந்த பொண்ணை வச்சு என்ன பண்ணும், கண்ணுக்குட்டி தான் உருவாக்கும். இப்போ பொண்ணு தேவையில்ல, ஐஸ்வர்யம் தேவையில்ல, நிறைவுகள் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. நல்ல நோக்கங்கள் தேவையா இருக்கிறது. we need a good purpose, we need a good clarity vision. தேவனுடைய இருதயத்தை புரிந்த ஒரு தெளிவான ஒரு தரிசனம் நமக்கு இருக்கணும். அப்போ நம்ம அதை கரெக்டாக உபயோகப்படுத்த முடியும். இன்னைக்கு ஏன் இதை பேசிட்டு இருக்கிறேன்னா, எண்ணி முடியாத அளவுக்கு உங்கள்கிட்ட வரப்போகுது, அதனால நான் பேசிட்டு இருக்கிறேன். இதை தேவன் சிலதை ஷிஃப்ட் பண்ண விரும்புகிறார். தேவன் சிலதை உங்களை நோக்கி அனுப்ப விரும்புகிறார். இதுவரை இல்லாத வேலை வாய்ப்புகள், இதுவரை இல்லாத தொழில்கள், இதுவரை இல்லாத செழிப்புகள், இதுவரை இல்லாத உயர்வுகளை தேவன் தன் ஜனத்திற்கு கொடுக்க விரும்புகிறார். விளங்கிக்கோங்க. எஸ்தர் என்ன பண்றா, ஒரு ஏழை பெண்ணா இருக்கிறா, அனாதையா இருக்கிறா. தேவன் என்ன பண்ணாரு, அனாதை என்ன பண்ணிட்டாரு, அரசியா மாத்திட்டாரு. கைத்தட்டுங்க பார்க்கலாம் தேவனுக்கு. எல்லாம் சொல்லுங்க, அனாதை அரசியானாள். தட் இஸ் த பைபிள் ஸ்டோரி. ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட வேலை செய்யறா பாருங்க. அனாதை பெண்ணை 120 எத்தனைங்க 7 நாட்டுக்கு ராணியா மாத்திட்டார், மகாராணியா மாத்திட்டார். 3 ஆமென் தான் வருது. ஏன்னா நமக்கு இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரியான எண்ணங்களே கிடையாது. எண்ணங்களே கிடையாதுன்னா அந்த மாதிரியான விளைவுகளும் கிடையாது. என்னைக்கு உங்க எண்ணத்தில் இது வருதோ, உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆடு மேய்ச்சவன அரசனாக்கிட்டாரு. கே 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 ட்ரியா ட்ரியோ சத்தியம் நீயே அப்படின்னு போயிட்டு இருந்தான். என்ன பாட்டு படிச்சான்னு தெரில, கத்தரன் மேய்ப்பராக இருக்கிறாள் படிச்சிருப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்து என்ன ஆகிட்டான், அரசனா மாறிட்டான். கடவுள் பாருங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். இப்போ கவனிங்க, அப்படி அரசியான அந்த எஸ்தர் நான் எதுக்கு அரசியானங்கிறதே மறந்துட்டான். தட் இஸ் த ப்ராப்ளம். எல்லாம் சொல்லுங்க, தேவன் உயர்த்துகிறார், இன்றும் உயர்த்துகிறார். இன்னைக்கும் நிறைய பேரை உயர்த்திட்டு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் பேரை உயர்த்த போறாரு. தேவன் உங்களை உயர்த்த போறாரு. உயர்வின் நாட்களை நீங்க பார்க்க போறீங்க, மேன்மையின் நாட்களை நீங்க பார்க்க போறீங்க. ஆனா அந்த மேன்மையின் நோக்கம் அறிவது அவசியமா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மேன்மை எதற்கு? வாசிங்க பார்க்கலாம் அந்த புத்தகம் எஸ்தர். எஸ்தர் 4:14 பாருங்க. நாம இந்த பொண்ணு வர்றது, பதவி வர்றதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோம். பதில் சொல்லுங்க, அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை மாத்திருங்க. உலகம் அதுக்காக போராடுது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அது உங்ககிட்ட வரணும்னு அது போராடிட்டு இருக்கு. இப்பவும் நிறைய ஜனங்க வந்துடுறது பெரிய விஷயமா நான் நினைக்கவே இல்லை. வர்றவங்களை வச்சு நல்லா பண்ண முடியுமா அதை யோசிச்சுட்டு இருக்கேன் நான். சபை வளருமாங்கிறது எனக்கு டவுட்டே கிடையாது. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கடற்கரை திரளான ஜனங்கள் அப்படின்றேன் நான். அது என் சப்கான்சியஸில் ஆழமாக போயிடுச்சு. அதனால் நம்ம பெருகிக்கிட்டே இருப்போம். இந்த சபை மேலே பெருக்கத்தின் அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கிறாரு.
இங்க வந்தீங்கனாலே பெருக்கம் உங்களை தொட்டுக்கிடும். பெருகாம போவே மாட்டீங்க, நிச்சயமா பெருகுவீங்க. ஏன்னா தலையில ஊத்துச்சுன்னா, தாடியில வலிஞ்சுன்னா, அங்கில வலிஞ்சு உங்க மேல வரதான் செய்யும், வராம போவே போவாது. ஆமென். அது பிரச்சனையே கிடையாது. பணம் வருமா? இப்ப நம்ம நினைச்சிடும், பணம் எப்படி பிரதர் வரும்? கட்டாயமா வரும். பதவி எப்படிங்க வரும்? கட்டாயமா வரும். வேலை அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இட்ஸ் நாட் அ மேட்டர். ஆனா எல்லாருமே அதுதான், அது எப்படிங்க வரும். அவர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது. நீ கதையை கவனி. அனாதியா இருந்தவன் நான் அரசியாக்கி இருக்கிறேன், ஆடு மேய்ச்சவன ராஜாவாக்கி இருக்கிறேன், சிறையில் இருந்தவன சிங்காசனம் ஏற்றி இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் ஈஸி. இது வந்து எனக்கு கடினமான ஒரு காரியம் அல்ல. நான் இதை செய்கிற தேவனாக இருக்கிறேன். இப்போ தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, அங்கே பாருங்க விஷயம் என்ன பாருங்க, 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அதாவது பதவிக்கு வந்துட்டா, ஆனால் ஏன் அந்த பதவிக்கு வந்தேன் அப்படிங்கிறத அவ உணராமலே இருக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க, ஆனால் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டோங்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லை. சில நல்ல நல்ல காரியங்களை தேவன் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டாரு, ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிலே நின்றுட்டு இருக்காங்க. ஓ அப்படின்ட்டு. the purpose of prosperity, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நலனின் நோக்கங்களை நீங்கள் அறிவது அவசியமா இருக்கிறது. ஏன்னா அவருக்கென்று தான் எல்லாம் இருக்கிறது, அவருடைய நோக்கங்களுக்காக அவைகள் இருக்கிறது. அப்போ அவர் எப்பமோ வரப்போகிற பிரச்சனைக்கு இந்த எஸ்தரை முன்னாடியே பிளான் பண்ணி ராஜாத்தி ஆக்கி வச்சிருக்கிறார். என்னங்க காலையில் உங்களுக்கு பழங்கதான் இல்லைங்களான்னு தெரியலீங்க. இப்பவும் நீங்க காலையில் நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லட்டும். இப்போ நீங்க சந்திருக்கிற பிரச்சனைக்கு தேவன் எப்போதோ தீர்வை ஏற்படுத்தி இப்போ அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும், ஆனா தேவனுக்கு அன்னைக்கே தெரியும். அதனால அவர் தீர்வை முன்பாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நீங்க சந்திச்சிட்டு இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்து ஐயோ நினைக்காதீங்க. தேவனுக்கு பேர் யெகோவா ஈரே, முன்னாயத்தம் செய்கிறவர். அவர் வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுறவர் கிடையாது, மொளதிலேயே அணையை கட்டுறவர். அது போல முன்பாகவே தீர்வை அவர் வைத்திருக்கிறார். எப்படி பிளான் நடக்குது பாருங்க. ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும், தெரியலங்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நடந்துகிட்டு இருக்கு. முழு பைபிள்லேயே இந்த எஸ்தர் புக்ல மட்டும் தேவன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க படிக்கவே முடியாது. there is no the name of God in the book of Esther. எஸ்தர் புத்தகத்தில் கடவுள் தேவன் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. ஆனா ஏன் அந்த புக் வச்சிருக்காங்க தெரியுமாங்க? அவருடைய அற்புத செயல்களால் அந்த புத்தகம் நிறைந்திருக்கிறது. வெளிப்படையா தெரிய வேண்டாம், ஆனா காரியங்கள் நடக்கும்போது அவைகள் தெரிய ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்போ கவனிங்க, உயர்த்தி வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உயர்வுகள், மேன்மைகள், நோக்கங்களுக்காக. நான் உயர்ந்துட்டேன் பிரதர், எனக்கு ப்ரமோஷன் பிரதர், எனக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வந்துட்டு பிரதர். எதுக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். ஆஃப்டர் த மிரக்கிள்ஸ், ஆஃப்டர் த ப்ராஸ்பெரிட்டி, ஆஃப்டர் த ப்ரமோஷன்ஸ் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வர்றீங்களாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த இந்த கதை இருக்குது பாருங்க. இந்த கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்டு இருப்பால, ஸோ தீர்க்கதரிசிட்ட சொல்லுவா. உடனே தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? எல்லா வீட்லேயும் போய் பாத்திரத்தை என்னங்க வாங்கிட்டு வான்னு சொல்லுவார். வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? வைப்பாங்க. வச்ச உடனே என்ன ஆகிடும்? எல்லா பாத்திரத்துலையும் என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? ஒன்று இப்படி ஊற்ற 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 எல்லா பாத்திரமும் என்ன ஆகிடும்? நிரம்பிடும். இப்போ தீர்க்கதரிசிட்ட கேட்டு எல்லா பாத்திரத்துலையும் எண்ணெய் வந்த உடனே ஃபுல் எண்ணெய், இப்போ ஒரு எண்ணெய் கடையே வைக்கலாம், டவுன் மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமான எண்ணெய் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இருக்கிற எண்ணெயெல்லாம் இது சேல்ஸ் பண்ணி என்ன பண்ணுமோ பண்ணிட வேண்டியதானே? இல்லை, எண்ணெய் வந்த உடனே போய் திரும்பவும் தீர்க்கதரிசிட்ட கேட்குறா, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே அற்புதம் நடந்துட்டு இப்போ என்ன பண்ணணுங்கிறாரு. இதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் ஐயா கொய்யாமாங்க, கொஞ்சம் நடந்த உடனே கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம்ல, ஒரு சின்ன வேலையா அப்படி ஒரு மாதம் வெளியே போயிட்டு வந்தேன். இதுதான் பிரச்சனை பாருங்க, இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம். இப்போ கவனிங்க,
ஆஃப்டர் த மிரக்கிள், எல்லாம் சொல்லுங்க, அற்புதத்துக்கு பிறகு, ஆசீர்வாதத்துக்கு பிறகு தேவ ஆலோசனைகளை நீங்கள் நாடுகிறீர்களாங்கிறதா முக்கியம். வருவதாக, செழிப்பு வருவதாக, டக்குன்னு கொஞ்சம் காசு வந்துடும். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரே இது வந்திருக்கே, இது என்ன, கேட்கவே மாட்டாங்க. நிறைய பேர் கேட்கவே மாட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஜெபமே கிடையாதுல்ல. வந்ததுக்கு அப்புறம் அதான் வந்துட்டல, இனிமே என்ன ஜெபம், நம்ம செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜெபத்துக்கு போவோம். விளங்குதுங்களா? இப்பதான் கொஞ்சம் பேருக்கு விளங்குது. ஓஹோ, இவ்வளவு நேரம் இதைத்தான் பேசினாப்லையா. ஆஃப்டர் த மிரக்கிள், எல்லாம் சொல்லுங்க, அற்புதத்துக்கு பிறகு, ஆசீர்வாதத்துக்கு பிறகு, உயர்வுக்கு பிறகு. சில பேர் பார்க்குறேன், எல்லாருமே அப்படி இருக்குது இல்லை. ஒவ்வொரு முறையும் நான் இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டேன் பாஸ்டர், இப்போ நல்லா இருக்கிறேன், இப்போ ஆண்டவர் இன்னும் என்ன உயர்த்திருக்காரு, இப்போ இன்னும் நல்லா இருக்கிறேன், இன்னும் என்ன உயர்த்த போகிறாரு, இப்படி நன்றி உணர்வோடு இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்காது. கொஞ்சம் நடந்த போகிற ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. சின்ன ஒரு ஆசீர்வாதத்துக்கே நிற்க முடியல பாருங்க. அது நடந்ததுக்கு அப்புறமும் வந்து கேட்குறா, நான் என்ன செய்யணும், இப்போ எனக்கு தேவ ஆலோசனைகள் என்ன, இப்பொழுது தேவனுடைய நடத்துதல் என்ன. அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி நோக்கி பார்க்கும்போது கட்டாயமாக நடக்கும். எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்கள் நடக்கும், உங்கள் பாத்திரம் நிரம்பும். நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க, உங்கள் வாழ்க்கை நிலைகள் மாறியே தீரும். வெற்றிகளை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். ஆமென். ஆனால் அடையும் போது எப்படிங்கிறத கற்றுக்கணும், அதான் முக்கியம். இப்பவுமே கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர் நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவரே ஒன்றும் இல்லை, இப்போ சம்பளம் வாங்கினதுக்கு பிறகு எத்தனை பேர் கேட்குறோம், ஆண்டவரே நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்துருக்கிறீர், ஸ்தோத்திரம், என்ன பண்ணணும், இந்த மாதங்கள் இதை நான் எப்படி செலவு பண்ணணும். எத்தனை பேர் அப்படி கேட்குற பழக்கம் இருக்கும்? கிடையாது. அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு காசை வச்சே பார்த்துக்கலாம், அப்படியே போய்டுறோம். இல்லை, தேவன் யோசனைகள் என்ன, தேவன் என்னை எப்படி நடத்த விரும்புகிறார் கேட்குறதே இல்லை. அதனால் பாருங்கள், அப்படி இப்படின்னு இதாகி கடைசியில் கடன் கொஞ்சம் வாங்கி போடுவோம், இப்படியே போயிடுது. ஆஸ்க் காட், பார்த்துல பாசுங்க, தேவனிடத்தில் கேளுங்க, அவர் தானே கொடுத்தாரு, அவர்கிட்ட கேளுங்க. நாம் குறைவாக இருக்கும் பொழுது கேட்கிற நாம் அநேக நேரத்தில் நிறைவாக இருக்கும்போது கேட்கறது கிடையாது. கம்மியாக இருக்கும்போது கேட்டேன், ஆண்டவரே கம்மியாக இருக்குது, மீதிக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்குற நாம, நிறைய இருக்க என்ன பண்ண, இது கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா இறுதியும் கரெக்டாக ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? எல்லாம் சொல்லுங்க, நிறைவிலே கேளுங்கள். ஆமென். நிச்சயமா நீங்க நிரம்ப போறீங்க. ஆனா நிறைவில் கேட்கறது ரொம்ப அவசியம். இப்ப கவனிங்க, அதுதான் இங்க பேசுறாரு, அதுதான் முக்கியமான காரியம். பாருங்க 14வது வசனம் என்ன சொல்றாரு, நீ உயரத்துக்கு வந்துட்ட, ஆனா ஏன் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எல்லாம் சொல்லுங்க, உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை. பக்கத்துலப்பா சொல்லுங்க, உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை. அப்போ கடவுள் உங்களுக்கு என்ன தர விரும்புகிறாரு? மேன்மையை, ராஜமேன்மையை தர விரும்புகிறார். வாட் இஸ் த பர்பஸ்? உதவியா இருக்கும்படி. அல்லேலூயா. உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை. உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை. ரொம்ப நாள் அந்த பணம் வரவே மாட்டுக்கு, ஜெபம் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பார்த்துருக்கேன், வந்ததுக்கு அப்புறம் ஆளை பார்க்கவே முடியாது. ஏன்னா இன்னும் அது முடியல. அதுக்கப்புறம் வருவாங்க, அது வந்தது அப்போ எங்கே போச்சுன்னே தெரில பச்ச. பார்த்தீங்களா இருதயம் எப்படி ஆயிடுது பார்த்தீங்களா? கரெக்டாகணும், கரெக்டாகணும். கர்த்தர் உங்களை நோக்கி பெரிய பெரிய காரியங்களை அனுப்ப அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். அவர் அப்படிப்பட்ட யோசனை உள்ள தேவனாகத்தான் அவர் இருக்கிறார். இப்போ மோர்தெகாய் வந்து எழுந்து நின்று சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ராஜமேன்மை. இன்னொன்று இதை மாற்றி சொல்லட்டுமா? ஏன் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் முக்கியமானு கேட்டுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். ராஜமேன்மைன்னு ஒன்று இருந்தாதான் உதவி செய்யவே முடியும். விளங்குதுங்களா? நீங்கள் அதே அனாதையா தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பெரிய உதவி பண்ணிடுவீங்க? அது ஒரு லெவலில் தான் பண்ண முடியும். வேணா நீங்கள் கொடுக்குற கஞ்சியில் கொஞ்சம் கஞ்சி யாருக்காவது கொடுப்பீங்க, இவ்வளோதான். ஆனால் நீங்கள் மேன்மை அடையும் போது என்ன ஆகும்? அநேகரை நீங்கள் மேன்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், அநேகருக்கு உதவுவதற்காக, அநேகருக்கு காயம் கட்டுவதற்காக, அநேகரை பலப்படுத்துவதற்காக என் கைகள் பலப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட பேசும்போது கவனன்ட் பண்ணும்பொழுது இப்படி கவனன்ட் பண்ணுங்க, இப்படி உடன்படிக்கை பண்ணுங்க. நான் சொல்கிறேன், எல்லையற்ற விதத்தில் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்கள், உதவியாக இருக்கும்படி
ராஜ மேன்மைகள் கொடுக்கப்படுகிறது. ஆமென். இப்ப ராஜ மேன்மை தப்பா? அதை தப்புன்னு ஒரு கூட்டம் வெளியில பேசிட்டு இருக்கு. அது கூட நீங்க ஜாயிண்ட் ஆயிராதீங்க. எல்லாம் சொல்லுங்க, மேன்மைகள் தவறல்ல, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. ஆமென். அவராலே வருது. இன்னைக்கு உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா சீக்கிரமா இது உங்களிடத்துல வர நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், பதவிகளை கொடுப்பார், நல்ல வேலைகளை கொடுப்பார், மேன்மையான காரியங்கள் உங்கள்கிட்ட அவர் கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். ஆனா இப்ப என்ன விஷயம்னா, அது வரும்போது பாருங்களேன், ஒன்றும் இல்லை. யோசேப்பு ஜெயிலில் கிடக்குறான். ஒருத்தன் 2 பேர் கனவு பார்க்காங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறான். அப்போ யோசேப்பு சொல்லி விடுறான், இங்கே பார்ப்பா, ஒருத்தனை ராஜா உயர்த்துவேன்னு சொல்லிட்டான் இல்லையா, அந்த கனவின் அர்த்தத்தின்படி நீ வந்து உயர்த்திருக்கும் போது என்ன கொஞ்சம் நினச்சிக்கோ சொன்னானா. சொன்னதுக்காக என்னமோ தெரில, இவனுக்கு ப்ரொமோஷன் வந்ததுக்கு பிறகு நினைப்பே வரல பாருங்க. ஜெயிலில் இருக்கும்போது ஜெபிச்சுக்கோ யோசேப்புன்னு சொன்ன ஆளு பதவிக்கு போன பிறகு என்ன ஆயிடுச்சு, ஹூ இஸ் ஜோசப் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டான். யாருன்னே தெரியல. அதான் விஷயம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, இருதயம் ரொம்ப முக்கியம். அதை கரெக்டான இடத்துல வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா தேவன் பெரிய பெரிய காரியங்களை அனுப்ப திட்டமிட்டு இருக்கிறார். எனக்கும் சேர்த்து தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இன்னும் என்னை நம்பி லட்சங்களை தர விரும்புகிறார், கோடிகளை தர விரும்புகிறார், ஆயிரக்கணக்கான மக்களை அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனா என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறாருங்கிறத புரிஞ்சு நாம் சரியாக அதை பயன்படுத்தும் பொழுது இன்னும் நம்மளை நம்பி நிறைய கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ராஜமேன்மை தப்பு இல்லை, பணம் தப்பு இல்லை, பதவி தப்பு இல்லை, எல்லாம் தேவனுக்காக இருக்குது, எல்லாம் தேவனால உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆமென். யாராவது ரொம்ப அதெல்லாம் தப்புங்கன்னா அப்போ உங்கள்கிட்ட இருக்குது என்கிட்ட தந்துருங்கன்றங்க. பைபிளில் என்ன சொல்லுதுன்னு பெரிய விளக்கெல்லாம் அப்போ உங்களுக்கு வச்சிருக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தால் என் அக்கௌண்ட் நம்பர் வேணா உங்களுக்கு தரேன் அப்படின்றது. தப்பும்பாங்க சில பேர். சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே தான் அந்த எண்ணம் வந்துடும், அதெல்லாம் மோசம். அப்புறம் வெளியில் போய் கம்பெனியில் பாஸ் ஒரு 1000 ரூபா கூட்டி தர முடியுமா அப்படிங்கிறது. சண்டே மட்டும் தப்புங்கிறது வேற. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுறது, என்ன பண்ணுன்னு தெரியல பிரதர். ஸ்கூல் ஃபீஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ கூடி போச்சு. அதுக்கு தாங்க நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் தேவையை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எல்ஷடா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு நிறைவாக தர முடியும். அதை இங்கே பேசினோடனே உங்களுக்கு என்ன வந்துடுது சரிங்களா, ஆசீர்வாத சபை அப்படின்னு நக்கல். நான் சொல்கிறேன், நீங்கள் எதெல்லாம் திட்டுறீங்களோ அது உங்கள்கிட்ட வராது. The principles of God, தேவனுடைய பிரமாணம் எப்படி இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். What you criticize you cannot attract. நீங்கள் எதையெல்லாம் விமர்சிக்கிறீர்களோ அதை நீங்கள் வசீகரிக்க முடியாது. நீங்கள் எதையெல்லாம் பாராட்டுகிறீர்களோ அது எல்லாம் உங்களிடத்தில் வந்தே தீரும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். இதை நீங்கள் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, நான் சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களிலே செழிப்புகளும் உயர்வுகளும் பெருக்கங்களும் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். எத்தனை பேருக்கு விளங்குச்சு காலையில்? இன்னைக்கு விளங்குச்சா? இது விளங்கணும், அப்போ தான் எல்லாம் விளங்கும். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறதா, உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் உண்டாக்கப்பட்டதெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாம் திட்டாதீங்க, அது தப்பு இது தப்பு, அது சரியில்லை இது சரியில்லை, இதே சொல்லக்கூடாது. எல்லாம் கடவுள் ஒரு பெரிய நோக்கத்துக்காக உருவாக்கியிருக்கிறார். உங்களுக்கு பலவிதமான அழைப்புகள் அவர் வச்சிருக்கிறார். வர நாட்கள் இன்னும் அதை நான் பேச போகிறேன். தேவன் உங்களை செழிக்க வைக்க விரும்புகிறார், தேவன் உங்களை பெருக வைக்க விரும்புகிறார், தேவன் உங்களுக்கு நல்ல ஸ்தானங்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பெரிய முன்னேற்றங்களை அவர் கொண்டு வர அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அனாதியாக இருக்கலாம், சாதாரண நிலையில் இருக்கலாம், உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ராஜ மேன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் ஒரு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துகிறார், எந்த மனிதனையும் பலப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோட ராஜாக்களோட உங்களை உட்கார வைக்கிற ஒரு நல்ல தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா.
Father, we praise you. தேவனோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை இன்னும் அகலமாக்குங்க, என் நோக்கங்களை இன்னும் தூய்மையாக்குங்க. ஹல்லேலூயா. சரியான இருதயத்தோடு நான் பயணிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. வெற்றிகளை கையாள எனக்கு கற்றுக் கொடுங்க, ஜனங்களை கையாள எனக்கு கற்றுக் கொடுங்க, பதவிகளை கையாள கற்றுக் கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கையாள எனக்கு ஞானங்களை கொடுங்க. எல்லாம் உங்களால வருகிறது, எல்லாம் உங்களால உருவாக்கப்பட்டிருக்குது, உங்களுடைய நோக்கங்களுக்காக இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் என்ன நம்பி இன்னும் பெரிய பெரிய காரியங்களை தரமுடிய அளவிற்கு என் இருதயங்கள் இன்னும் உத்தமங்களை அதிகரிக்க பண்ணும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதுக்கெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் பாருங்க. ஹோலி ஸ்பிரிட் இதுக்கான உதவிகளை உங்க வாழ்க்கையில பண்ண ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ரேகானாமா ஷேண்டலாரா. இன்னைக்கு ஒரு பாதை அமைக்கப்படுகிறது இந்த கால வேளையில. ஏன்னா ஒரு பாதை அமைக்கப்படுறதே என்ன சொல்லுது? ஏதோ ஒன்று அந்த பாதையில் வரப்போகிறது என்று அர்த்தமா இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரசங்கத்தை நீ கேட்கல, நீங்க ஒரு தீர்க்க தரிசன செய்தி இந்த காலையில கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு தேவன் ஏன் இந்த உயர்ந்த காரியங்கள் கையாளுற பாதையை அமைக்கிறார்னா, உயர்ந்த காரியங்கள் உங்களை நோக்கி வரப்போகிறது என்று அர்த்தமாக இருக்கிறது. இன்னும் 1000 மடங்கு நீங்கள் பெருக போகிறீர்கள். இன்னும் தேவன் உங்களை செழிக்க வைக்க போகிறார். இன்னும் உங்களை உயர்த்த விரும்புகிறார். பாதைகளை இன்னைக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அதுலதான் வரப்போகுது. அதுலதான் எல்லா காரியங்களும் நோக்கி பாய போகிறது. Thank you Holy Spirit. கரங்களை உயர்த்தி, அப்பா thank you Father, thank you Father. எல்லாம் உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில் என்கிட்ட நீங்கள் கொடுக்கறது எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோடு கொடுக்குறீங்க. என்ன ஒரு பதவியில் வச்சுருக்கீங்க, எனக்கு பணத்தை மற்றவங்களோட என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுத்துருக்கீங்கன்னா அது நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதை எதுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதுக்காக நான் அதை செய்யும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை சாதாரணமான நிலையில் இருக்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவனை நீர் என்னை உயர்த்தும், அப்பா நீர் என்னை மேன்மைப்படுத்தும், அந்த நாட்களை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுல நான் இருந்து உமக்கு மகிமையாக நான் வாழணும். ஹல்லேலூயா. எனக்கு ராஜ மேன்மைகளை வைத்திருக்கிறீரே, என் தலைகளை உயர்த்துவீராக கேளுங்க. ஓ, நிச்சயமாய் செய்கிற தேவன், நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர், இங்க வந்திருக்கிற இந்த நாள் அதை கேட்கிற எல்லாரும் மேலேயும் இந்த அபிஷேகத்தை நான் ரிலீஸ் பண்றேன். ஹல்லேலூயா. இந்த பலனை நான் ரிலீஸ் பண்றேன். இன்னைக்கு தங்களை அர்ப்பணிக்கிற, இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில I release prosperity, I release financial blessings. புதிய வீடுகள், காருகள், மேன்மைகளை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. கடன் இல்லாத வாழ்க்கையை நான் பேசுகிறேன். வாரி வழங்குகிற கரங்களை ஹல்லேலூயா நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. மேன்மையான பதவிகளை நான் பேசுகிறேன், உயர்வுகளை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. glory to God, glory to God, glory to God. அப்பா, அது எல்லாம் நீர் கொடுக்கிறீர், உம்முடைய நோக்கங்களுக்காக கொடுக்கிறீர் என்று புரிந்து கொண்டு அதை நிறைவேற்றட்டும் ஆண்டவரே, நிறைவேற்றட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செழிப்பின் நோக்கங்களை அவர்கள் விளங்கிக் கொள்ள அவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி. அது நல்லது, அது நல்ல நோக்கங்களுக்காக கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இன்றைக்கு கிரியை செய்கிறதற்காக நன்றி. உம்முடைய வசனங்களை அனுப்பினீர், உமக்கு நன்றி. உம்முடைய வெளிச்சங்களை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டீங்களா? ஆவியானுடைய சத்தங்களை கேட்டீர்களா? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்பொழுது தேவனை நாம் கனம் பண்ணும்படியாய் நாம் கொடுக்க போகிறோம். பாருங்க, பணம் மாதிரி உங்க இருதயத்தை காட்டுற மேட்டர் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் இயேசு காணிக்கைப்பட்டி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அதுதான் இருதயத்தை காட்டுற இடம். சிலர் என்ன கேட்காங்க, பாஸ்டர் தசம பாகம் கொடுக்கணுமா இல்லை அதுக்கு மேலே கொடுக்கணுமா, எவ்வளோ கொடுக்கணும் அப்படி கேட்குறாங்க. நான் சொல்றேன், இருதயம் ஷேக் ஆகிற மாதிரி கொடுங்க. நீங்க கொடுக்கறது உங்க இருதயத்தை ஷேக்கே பண்ணலன்னா நீங்க இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இல்லைங்க நான் தைத்து கொடுக்க, இல்லை இல்லை, இந்த தைத்து இதெல்லாம் இல்லை. ஹார்ட் இஸ் த மேட்டர். நீங்க கொடுக்கும்போது அப்படி ஏதாவது பண்ணுதுன்னா தட் இஸ் கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை, தொடச்சி போட்ட மாதிரி தான் கொடுக்குறீங்கன்னா இட்ஸ் நாட் அ கிவிங். கொடுக்கும்போது என்ன, இன்னைக்கு நீங்க இந்த மாதம் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்க, எக்ஸ்ட்ரா இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு பாருங்க, ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி உங்கள் ஹார்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகுதா, நீங்கள் கொடுக்கும்போது இழுக்குதா உங்கள் இருதயம், அப்போனா தான் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு அர்த்தம். சும்மா அது ஏதோ அப்படியே ஈஸியாக ஒவ்வொரு முறையும் படப்படும். முதல்ல நான் இதை கேட்டுட்டு இருந்த போது ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், உன் அக்கௌண்ட்டில் இருக்கிறத உங்களுக்கு கொடு அப்படின்னாரு. அமௌண்ட் சின்ன அமௌண்ட் இல்லை, 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா கொடுக்க சொன்னார்.
அன்னைக்கு நான் உண்மையிலே தெரியும் நிறைய கொடுப்போன்ட்டு, ஆனால் அன்னைக்கு அது இது வரைக்கும் கொடுத்ததில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு ராத்திரியே அவருடைய அக்கௌண்ட்டுக்கு என் அக்கௌண்ட்லேருந்து 3 லட்ச ரூபா ஆஃபரிங்ஸ் அனுப்புனேன். அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓ கிவிங்னா இதான் போல அப்படின்ட்டு. இட் இஸ் நாட் டைத்திங். சும்மா ஏதோ நான் 10 கொடுத்தேன் 15 கொடுத்தேன் இல்லை, கொடுக்கும் போதெல்லாம் அங்கே இருதயத்தில் ஏதோ அப்படி நடக்கிற மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமென். குழந்தைங்கள்லாம் பாருங்க, எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய சர்ச்சஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் குழந்தைங்களை காணிக்கை கொடுக்க சொல்ல மாட்டேங்காங்க. ஏன் தெரியுமா? பிள்ளைங்க காணிக்கை ஈஸியாக கொடுத்துருவாங்க, ஏன்னா அப்பாவிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி இருதயத்தில் வேலை செய்யறது? உனக்கு பிடிச்ச டாய்ஸை எடுத்துட்டு வந்து இன்னொரு பிள்ளை கொடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. யோசிக்கிறீங்க நிறைய பேர். அதான் சில்ட்ரன்ஸ் பண்ணக்கூடியது. அதாவது இருதயத்தை ட்ரெயின் பண்ணும். தட் இஸ் த மேட்டர். இருதயங்கள் பயிற்சிவிக்கப்பட வேண்டும். நீங்க கொடுக்கும் போது உங்க இருதயம் பயிற்சி ஆகுதா? சும்மா ஏதோ டோன்ட் டூ தட். உங்க இருதயத்தை ட்ரெயின் பண்ணும். அவள் தனக்கு உண்டானதை எல்லாம் கொடுத்தாலாம், அவள் ஹார்ட் எப்படி ஆகிருக்குங்கிறத பாருங்க. விலையேறப்பட்டதை கொடுக்குறாங்களாம். எவ்வளவு கொடுத்தா உங்க இருதயம் அப்படியே கொஞ்சம் அப்படியே இழுக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுப்பதின் மூலம் உங்கள் இருதயம் தேவனை நோக்கி வர வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் கிவிங்கே வச்சார். அதுக்காக தான் தேவன் கொடுக்கிற ஒரு பிரமாணத்தை வைத்தால் உங்கள் இருதயம் தேவனை சேவிக்கிற இருதயமாய் மாறும்படியாகவே அதை வைத்தார். அதனால பாருங்க, உங்களை பாதிக்கிற மாதிரி கொடுங்க. எப்பவுமே உங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி நீங்க கொடுங்க. இட் இஸ் டூ மச்னு சொல்ற மாதிரி ஒன்று கொடுங்க. ஏன்னா அப்பதான் இருதயம் அங்கே ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த மாதிரி கொடுத்து பாருங்க, செழிப்பு உங்களை நோக்கி வராமல் இருக்கவே இருக்காது, வந்தே தீரும். அளந்து பார்த்தல்ல, இருதயத்தை இழுக்கிற அளவிற்கு காரியங்களை செய்யுங்க. இன்னையிலிருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன், இதுவரை இதால செழிப்பு வரும். பாருங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் அக்கௌண்ட் காலியாவே இருக்கிறது இல்லை. வேணா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் எடுத்து தரேன், என் அக்கௌண்ட் நிரம்பிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இருதயத்தை கரெக்டாக நீங்கள் ட்ரெயின் பண்ணும் பொழுது வர வேண்டிய ப்ராஸ்பரிட்டி செழிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஆமென். உங்களை நோக்கி தேவன் அதை அனுப்புவார். இப்பொழுது கைகளில் எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். எஸ், உங்க இருதயத்தை இழுக்கிற மாதிரி கொடுங்க. உங்க இருதயத்தை அசைக்கிற மாதிரி கொடுங்க. பொண்ணு வெள்ளி நிலம் எது வேணாலும் கொடுங்க. ஏன்னா உங்க இருதயம் வேற எதுலையாவது அட்டாச் ஆகிருக்கிறத தேவன் விரும்பல, அவரோடு இணைஞ்சிருக்கிறத அவர் விரும்புகிறார். தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன கொடுக்கணும்னு கேளுங்க. நிறைய பேர் அதுக்காகவே கேட்க மாட்டாங்க. கட்டாயமே ஒரு ஏதாவது முக்கியமான மேட்டர் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு. அல்லோதம். தேவன் உங்கள்கிட்ட பிடுங்குகிற தேவன் அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த மாசம் என்ன கொடுக்கணும்னு கேளுங்க, நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அவர் சொல்லுவார் உங்களுக்கு. அவர் சொல்லுவார். அவர் சொல்றதெல்லாம் செழிப்புக்கான ரகசியம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தரே எனக்கு கொடுத்தார். ஆகையால் என் ஆஸ்திகளை கொண்டு, என் ஐஸ்வர்யங்களை கொண்டு, என் முதல் பலனை கொண்டு, என் தசம பாகங்களை கொண்டு என் தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். என் தேவனை நான் கனம் பண்ணுகிறபடியினால் என் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும். என் ஆலைகளிலே திராட்சரசங்கள் புரண்டு ஓடும். நான் கடன் வாங்காதிருப்பேன். அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். நான் கையிடும் வேளைகளில் எல்லாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த பாடல் பாடும் பொழுது வந்து கொடுக்கலாம். அல்லேலூயா. மேன்மைகள் உங்களை நோக்கி வருகிறது, ஐஸ்வர்யங்கள் உங்களை நோக்கி வருகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்சியல் பிரேக் த்ரூஸ் உங்களை நோக்கி வருகிறது. அல்லேலூயா. நல்ல வீடுகளை கட்டுவீர்கள், நல்ல வாகனங்களை வாங்குவீர்கள், உயர்ந்த ஸ்தானங்களுக்கு நீங்கள் செல்வீர்கள். ஆமென். நான் சொல்றேன், தேவன் அதை ஒரு அழைப்பாகவே நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற, அவருடைய திட்டங்களை இந்த பூமியில செய்ய தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இவைகளை கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. வெறும் நாம் அனுபவிக்க மட்டுமல்ல, நாம் அநேகரை ஆசீர்வதிக்க கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அனுபவிக்கவும் கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கவும் கொடுக்கிறார். இது வந்து உங்க வயித்தை கெட்டுக்கிட்டு மிஷினரிக்கு காணிக்க கொடுங்க அப்படி சொல்ல. நான் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்து அநேகரை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஆமா, பகல்ல எங்க வீட்டில் ஃபேனே போடுறது இல்லை, அந்த கரண்ட் பில்லை மிச்சம் கொடுத்து கத்தருக்காக கொடுக்கலான் இருக்கோம். அப்படி எவ்வளவு கொடுத்துருவீங்க நீங்க? அப்படி கிடையாது.
நீங்க அனுபவிச்சு நீங்க நிரம்பி நிறைவுல இருந்து தேவனுக்கு நீங்க கொடுக்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.